In the 2019 Act, new Consumer Protection Act, in what way it affects the businesses or it helps the consumers. The business people, they எப்பவுமே ஆக்ட்னு சொன்னா கொஞ்சம் ரெகுலரா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் கன்சியூமர்ஸும் எவ்வளவு இக்னோரன்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே சார், இந்த 1986ல இந்த ஆக்ட் முதல்ல கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 34 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த புது ஆக்டை இப்போ பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி இட் ஹஸ் கம் இன்டு எஃபெக்ட். ஸோ இது எப்படி ஒய் த நீட் ஃபார் தி நியூ ஆக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் ஆகி போச்சுது, குளோபலைசேஷன். இப்போ வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், வீட்டில் இருந்தே பே பண்ணலாம். ஸோ இதை மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தேர் இஸ் அ டோட்டல் சேஞ்ச் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துடுது. இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா they are expecting 8 million packings shipments per day. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ டிஜிட்டலாக போயிட்டு இருக்கிறோம். அப்போ வெதர் த நியூ ஆக்ட் கவர்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இதோ ஒரு பெரிய கொஸ்டின். முன்னாடி வந்து இதெல்லாம் இல்லை. பழைய ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதெல்லாம் ஒன்றும் சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து வெதர் த கன்சியூமர் ஹேஸ் ரியலி பிகம் எ கிங் அப்படிங்கிற கொஸ்டின், டு வாட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து என்ன, பிவேர் பையர்ல இருந்து பிவேர் செல்லர். இப்போ வந்து பிஸ்னஸ் பீப்புள் ஹேவ் டு பி மோர் கேர்ஃபுல் இன் மார்க்கெட்டிங் அண்ட் இன் அட்வர்டைஸ்மெண்ட், இன் ப்ரொமோட்டிங் தேர் ப்ராடக்ட். எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். பிகாஸ் முன்னாடி ஒரு கேஸ் போடணும்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், அலையணும், அதெல்லாம் கிடையாது. இப்போ உட்கார்ந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து ஆன்லைன்லேயே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல கூட நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை, வீடியோ கான்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ எவ்ரிபடி, எவ்ரி கன்சியூமர், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் எதா இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். ஸோ இட் கிவ்ஸ் மோர் பவர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு கன்சியூமர்ஸ். ஸோ ட்ரேட் ஹேஸ் டு பி மோர் கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் திஸ் ஆக்ட். கன்சியூமர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆர் யூ ரியலி கன்சியூமர்? அதாவது நீங்கள் விற்கிறீங்க, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், இப்போ கன்சியூமர் பணம் கொடுக்குறாரு, அவருக்கு எவ்வளவு தூரம் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறோம், அல்லது இந்த இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பையர் அண்ட் செல்லர். அதில் வந்து தேர் ஷுட் பி அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் கான்டாக்ட். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ திஸ் ஹஸ் கம் இன் டு எஃபெக்ட் ஃப்ரம் 24th ஜூலைலேருந்து ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் கம். ஒய் திஸ் சிபி ஆக்ட்? கன்சியூமர்ஸ் நீட் வேல்யூ ஃபார் தேர் மணி. பணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது எனக்கு வந்து சரியான குட்ஸ் அல்லது சரியான சர்வீசஸ் கிடைக்கலன்னு சொன்னால் I will try to get it. So it's a socio-economic protection given by the law. The government has to protect. So government's duty is to protect the consumer's interest through legal and administrative structure. So இதுக்காக ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு இப்போ வந்து நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் என்ன, ஏன் இந்த ஆக்ட் வந்தது? இப்போ இதில் வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் தி கன்சியூமர்ஸ், கன்சியூமர்ஸ் எவ்வளோ தூரம் இக்னோரண்ட்டாக இருக்கிறாங்க, அதில் என்ன பிரச்சனை வருதுங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டவ் அப்படிங்கிறது ஒரு சோப்பு, எல்லாத்துக்கும் தெரியும், ஒயிட் கலரில் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவாங்க, யாராவது லேடி குளிப்பாங்க, அந்த மாதிரி காட்டுவாங்க. இஸ் இட் ரியலி எ சோப் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் எ சோப்புன்னு அவங்களே லேபிளில் போட்டிருக்கிறாங்க. தென் வாட் இஸ் இட்? அது என்ன அப்படின்னு கேட்டா, இட்ஸ் லைக் எ சோப், இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், இட் பிலாங்ஸ் டு எ அனதர் கேட்டகரி, சோப் மாதிரி தான். அப்போ கன்சியூமர் வந்து படிக்கிறாங்களா, பார்க்குறாங்களா? படிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து சோப்புன்னு சொல்லலை, பட் சோப் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு ஒவ்வொரு எவ்வளவு தூரம் அதில் பிஸ்னஸ் பீப்புள் எப்படி இருக்கிறாங்க, கன்சியூமர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாங்கிறது தெர் இஸ் எ வைட் கேப். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ கடையில், ஒரு சின்ன கடையில் போய், ஒரு பேக்கரியில் போய் செர்ரி ஃப்ரூட் கொடுங்கன்னு சொன்னால் ஒரு பாட்டிலில் சிவப்பு கலரில் வச்சுருப்பாங்க. பாட்டிலில் ஓப்பனாக வச்சுருந்தா அது வந்து செர்ரி ஃப்ரூட்டே கிடையாது. செர்ரி ஃப்ரூட் வில் நெவர் கம், ரியல் செர்ரி ஃப்ரூட் வில் நெவர் கம் இன் ஏ ஓப்பன் கண்டெய்னர். அது சீல்டு கண்டெய்னராக வரும். சீல்டு கண்டெய்னருக்குள்ள சுகர் சிரப்பில் இருக்கும், உள்ளுக்கு ஒரு சீடு இருக்கும். நீங்கள் போய் பேக்கரியில் வாங்கக்கூடிய செர்ரி ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா அதில் சீடே இருக்காது. ஸோ இட்ஸ் ரியலி இட்ஸ் நாட் செர்ரி, இட்ஸ் ஒரு கலாக்காய். ஸோ அப்போ வந்து இதில் வந்து செர்ரி ஃப்ரூட்டுன்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஜனங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் செர்ரி ஃப்ரூட் இல்லைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மேபி ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது மாதிரி
பாய்ஸ் வாண்ட் ஒன்லி ஸ்லிம் ஃபேர் அண்ட் பியூட்டிஃபுல் பிரைட். அப்ப என்ன ஆகுது? ஃபேர் அண்ட் லவ்லி பயங்கரமா விற்குது, நிறைய மார்க்கெட் ஆகுது. கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகள் வீட்டுக்கு தெரியாம ஃபேர் அண்ட் லவ்லி சாக்லேட்டை வாங்கி டிஃபன் பாக்ஸ்ல ஒளிச்சு வச்சுக்கிட்டு வீட்டுல தெரிஞ்சா பெர்மிட் பண்ண மாட்டாங்க ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்றதுக்கு, ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு இட் ஹஸ் அட்ராக்டட் தி எல்லாம் நம்ம கேர்ள்ஸ் விமன் எல்லாத்துக்கும் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது. தட் ஃபேர் அண்ட் லவ்லி ஹேஸ் நவ் பிகம் க்ளோ அண்ட் லவ்லி. வை? ஒரு சின்ன வேர்டு ஃபேர் அண்ட் லவ்லிங்கிறது எவ்வளவு நாளா மார்க்கெட்ல இருந்தது. அந்த ஃபேர்ங்கிற வேர்டு வந்து ஒரு இனத்தை, ஃபேரா இருக்கிறவங்கள மட்டும்தான் குறிக்குது. அப்போ ஃபேரா இல்லாதவங்களாம் யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு ஒரு அந்த மாதிரி ஒரு கிளாசிபிகேஷனுக்குள்ள வரல அப்படிங்கிறதுனால they have themselves changed it as glow and lovely ன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கன்சியூமருடைய நாலேஜ் எப்படி இருக்குது, பிசினஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சிகரெட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அதுல வந்து எங்க கம்பெனி சிகரெட்டை வாங்க நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு திருடனே வரமாட்டான், எங்க கம்பெனி சிகரெட்டை வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வயசாகவே ஆகாது, எங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அந்த விளம்பரம் ரொம்ப நாளா மார்க்கெட்ல இருந்தது. நிறைய பேர் அது என்னன்னே புரியாம இருந்தாங்க. கடைசியில ஒருத்தர் போய் கோர்ட்டுக்கு போய் கேட்டாரு. கோர்ட்லயே வந்து அவங்க நாங்க சொன்னது உண்மைதான், ஏன்னா எங்க சிகரெட்டை வாங்கி குடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிபி வந்து இருமல் வரும், நீங்க நைட்டு பூரா இருமிட்டே இருப்பீங்க, நிச்சயமா உங்க வீட்டுக்கு திருட வரமாட்டான். அப்ப எப்படி இளமையா இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க? நீங்க இளமையா இருக்கும் போதே இறந்துடுவீங்க, முதுமை உங்களுக்கு வரவே வராது. ஸோ தட் வாஸ் தட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா அந்த காலம் வேற. நீங்க வந்து 1986க்கு முன்னாடி இருந்தது வேற, 86 to 2019 வரைக்கும் இருந்த நிலைமை வேற. நவ் தட் பீப்புள் ஆர் மோர் கிளவர். போன்விட்டா அட்வர்டைஸ்மெண்ட்ல போன்விட்டா மதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தர் சில்ட்ரன்ஸ் குட் ஹேபிட்ஸ் வெல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணாங்க. அப்போ ஆர் ஆல் ஃபாதர்ஸ் ஃபூல்ஸ்? அப்போ ஃபாதர்ஸுக்கு வந்து குழந்தைகளை பத்தி தெரியவே தெரியாதா? ஸோ இத மாதிரி ஒரு பிஹைண்ட் தி வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வேர்ட்ஸுக்கு கூட ஒரு இஃபெக்ட் இருக்குது. அது கூட வந்து இஸ் மிஸ்கைடிங், மிஸ்லீடிங் தி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதுக்கு ஒரு காம்பன்சேஷனை வாங்க முடியும். தட் இஸ் தி இஃபெக்ட் ஆஃப் நியூ ஆக்ட். ஸோ இப்போ பார்க்கலாம் இந்த ஃபீச்சர்ஸ்னுடைய இந்த ஆக்டினுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, பிசினஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்குது. இட் அப்ளைஸ் டு ஆல் குட்ஸ் இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் சர்வீசஸ். முன்னாடி வந்து ஃபுட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுல இல்ல, வேர்ட் இல்ல. அப்ப என்ன ஆகுது? ஃபுட்டு சம்பந்தமா ஒரு கேஸ் கன்சியூமர் கோர்ட்ல போட்டா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் இருக்குதா, நீங்க அங்க போங்க இங்க ஏன் வர்றீங்க அப்படிம்பாங்க. இப்ப அப்படி இல்ல. the food has been included specifically because இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல எல்லாமே அதுதான். ஃபுட்டு முதற்கொண்டு காலையில செருப்புக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றான், கொஞ்ச நேரம் கழிச்சு பருப்புக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. ஸோ அத மாதிரி வரும்போது நீங்க வந்து ஃபுட்டுக்கும் அதுக்கு இஃபெக்ட் கொடுக்குறாங்க. இட் கவர்ஸ் பிரைவேட், பப்ளிக் அண்ட் கோஆபரேட்டிவ் பிசினஸ். எல்லாமே கவர்மெண்ட் பிசினஸ் இதுல இது ரேஷன் கடையும் இதுல வரும். அண்ட் ஆல் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் இன்க்ளூட் பண்றாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங், டைரக்ட் மார்க்கெட்டிங், டெலி மார்க்கெட்டிங் இதெல்லாம் முன்னாடி கிடையாது. இதெல்லாமே இப்ப எல்லாம் நீங்க வந்து சார் நான் அப்படி பண்ணல, நான் டைரக்டா விற்கல, பில்லு கொடுக்கல, அது மாதிரிலாம் இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஹஸ் பீன் இன்க்ளூடட் word by word. If you go through the act, you will come to know what it is. A manufacturer, seller, service providers are all answerable. Provisions இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு காம்பன்சேஷன் வாங்க முடியும். ஃபார் எனி டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் காம்பன்சேஷன் வாங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். சரி, இது கன்சியூமர்ஸுக்கு எப்படி இருக்குது? ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆக்ட் கன்சியூமர்ஸுக்கு இன் வாட் வே? கன்சியூமர் ஒரு மைனரா இருந்தா கூட, ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பேபி ஃபுட் வாங்கினீங்க, அது சரியில்லைன்னு சொன்னா அந்த கேஸ் மைனர், அந்த பேபி போய் உங்களுக்கு கேஸ் போட வேண்டாம். பேரண்ட் அல்லது கார்டியன் அல்லது ஒருத்தர் இறந்து போனா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட கேஸ் போட முடியும். கேன் ஃபைல் கேசஸ் எலக்ட்ரானிக்கலி, இ ஃபைலிங் இஸ் பெர்மிட்டட். அதான் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னாங்க, இது வந்து மோர் எஃபெக்டிவ், மோர் ஈஸி. முன்னாடி எப்படி கிடையாது, கேஸ் ஃபைல் பண்ணணும், நீங்க போகணும், கையால் எழுதுறது எல்லாம் பிரச்சனை இருந்து இப்ப அப்படி கிடையாது, உட்கார்ந்த இடத்துல ஃபைல் பண்ணலாம். Facilities for video conferencing for hearing, can file cases in the nearest consumer commission. முன்னாடி அப்படி கிடையாது. எங்க ஒரு நீங்க வாங்கின போற இடத்துல ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா இந்த கம்பெனி எங்க இருக்கோ அங்கதான் ஃபைல் பண்ண முடியும். No need to engage a lawyer. No fees up to value of
5 lakhs வரைக்கும் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ 4 அணா இருந்தா கூட கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. 5 ரூபா பிஸ்கட்டுக்கு கேஸ் போட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்குறோம். So it's a simple, speedy and less expensive remedy for the consumers. So they will try to get the benefit out of it. So international scenario பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஆக்ட்ஸ் ஆர் மோர். இது இப்போதான் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் 86ல வந்ததுன்னு. இது வந்து சாணக்கியா அர்த்த சாஸ்திரத்திலேயே பனிஷ்மெண்ட், தவறான பொருள் விற்று ஏமாற்றினால் என்னங்கிறது அந்த காலத்திலேயே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இருந்தது. பட் லீகல் ரெகக்னிஷன் வந்து 1824ல இருந்து வந்திருக்குது. US is the first country to adopt this from the year 1962 when John F. Kennedy was the president. அப்போ நம்ம கண்ட்ரியில வந்து மிஸ்டர் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது 1986ல கொண்டு வந்தாங்க. வெரி பவர்ஃபுல் ஆக்ட். இன்ஃபேக்ட் இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி கன்சியூமர். We are celebrating the World Consumer Day on 15th March throughout the world and national. நம்ம கண்ட்ரியில வந்து 24th December 86ல தான் அந்த ஆக்ட் வந்ததுனால 24th December வந்து நேஷனல் கன்சியூமர் டேயா செலிப்ரேட் பண்றோம். ஸோ என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க? 1986 இஸ் த பேசிக் ஆக்ட். அதுல வந்து அன்ஃபேர் கான்ட்ராக்ட், அதான் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், ஹோர்டிங், பொருட்களை பதுக்கிறது, பில் கொடுக்கலன்னு சொன்னாலே ஆஃபென்ஸ். பில்லு கேட்கல நான் கொடுக்கல அப்படிலாம் சொல்ல முடியாது. ரிசிப்ட் கொடுக்கல, பணம் வாங்கணும், ரிசிப்ட் கொடுக்கலன்னு சொன்னாலே அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ். ஸோ நீங்க கொடுக்க மறந்தா கூட அது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸாக கருதப்படும். மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், ஃபால்ஸ் அஷூரன்சஸ், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் லயபிலிட்டி. ஒரு பொருள் சரியா இல்லை, அது தவறு இருந்தது, அதனால யாரும் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னா அந்த காம்பன்சேஷன் வந்து ஈவன் இஃப் ஐ எம் பர்ச்சேசிங் எ ப்ராடக்ட் நான் மென்டலி அஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொன்னா கூட யூ கேன் கெட் எ காம்பன்சேஷன். செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட்ஸ், இப்போ எல்லாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார், கிரிக்கெட் கேப்டன் சொல்றாரு அல்லது சினிமா நடிகர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நான் எனக்கு பணம் கொடுத்தாங்க நான் சொன்னேன்லாம் சொல்ல முடியாது. தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் ப்ரொஜெக்டிங் எ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டுடைய ரியாலிட்டியை தெரிஞ்சுதான் அவங்க வந்து என்டார்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது 10 lakhsல இருந்து 50 lakhs வரைக்கும் அந்த என்டார்சருக்கு ஃபைன் போடக்கூடிய ப்ரொவிஷன் இருக்குது. அப்புறம் வந்து பிரைவசி, டோன்ட் டிஸ்க்ளோஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன். நீங்க எங்கேயோ போறீங்க, பணம் கொடுக்குறீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல, நீங்க அங்க போய் ஒரு உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத வேற யார்ட்டையும் சொன்னீங்கன்னா இட்ஸ் பிரைவேட் டேட்டா பிரைவசியை வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அன்ஃபேர் கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ரிக்வயரிங் எக்ஸசிவ் செக்யூரிட்டி டிபாசிட். ஒரு டிரான்சாக்ஷனுக்கு செக்யூரிட்டி டிபாசிட் இவ்வளவு வாங்கலாம்னு ஒரு நார்மல் ரேட் இருக்குது. நீங்க வந்து எக்ஸஸா வாங்கினீங்க, நான் செக்யூரிட்டி டிபாசிட் நான் என்னுடைய பிசினஸ் நான் வாங்குவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நீங்க வாங்குறதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும். இம்போசிங் பெனால்டி ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ அதுக்காக வந்து இவர் வந்து செய்யலை, இந்த கான்ட்ராக்ட்ல இருந்து பிரீச் பண்ணிட்டாருன்னு நான் வந்து ஃபைன் போடுவேன், ஏதாவது சீட்டு கம்பெனிக்காரன் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அதெல்லாம் அன்ஃபேர் கான்ட்ராக்ட் ஆகும். ரெஃப்யூசிங் டு அக்செப்ட் ஒன்லி ரீபேமெண்ட், அக்செப்ட் ஏர்லி ரீபேமெண்ட். நான் வந்து பணம் இருக்குது, கடன் வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நீ எல்லா டியூவும் அக்கௌண்ட் நான் ஏதாவது பணம் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்றது. டிரான்ஸ்ஃபரிங் கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சென்ட். 2 பேர் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, அவரை கேட்காமலே வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஒருத்தர் வீடு ஒருத்தர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வீட்டை கொடுக்காம இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு உனக்கு பணம் கொடுத்துட்றேன்னு சொல்றதா, அது மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அன்ஃபேர் கான்ட்ராக்ட்ல வரும். இம்போசிங் அன்ரீசனபிள் சார்ஜஸ். ஸோ இது எல்லாமே லைன் பை லைன் இட் இஸ் நியூலி ஆடட். ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் படி நீங்க வந்து ஒரு அன்ஃபேர் கான்ட்ராக்ட்னு உங்களை ட்ரீட் பண்ணி அதுக்குண்டான காம்பன்சேஷனை கோர்ட் அவார்ட் பண்ணலாம். அதே மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ், இது பிசினஸ்ல ரொம்ப பார்க்கணும். நாட் இன்ஃபார்மிங் தி குவாலிட்டி, குவான்டிட்டி, பியூரிட்டி, ஸ்டாண்டர்ட், பிரைஸ் ஆஃப் குட்ஸ். இதை நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னாலே, உங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லல, இதெல்லாம் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். இட் இஸ் கவர்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டிங் வாட் த இன்ஃபர்மேஷன் டு ஒரு கன்சியூமருக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை சரியா கொடுக்கலன்னு சொன்னாலே தட் இட் செல்ஃப் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். டைப் சேல்ஸ், இதை வாங்கினா அதை அப்பதான் இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அன்ஜஸ்டிஃபைடு காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ், இந்த சர்வீஸுக்கு நான் எவ்வளவு சும்மா வந்து நான் விசிட் பண்ண 300 ரூபா வாங்குறேன், 100 ரூபா வாங்குறேன்னா பரவாயில்ல, இல்லை சார் நான் அதை தொட்டு பார்த்துட்டேன் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அது 1000 ரூபாய் கொடுங்க, அது பிரிச்சுட்டேன், அது மாதிரி அன்ஜஸ்டிஃபைடு காஸ்ட் அதை வந்து கோர்ட் வில் டிசைட் ஜஸ்டிஃபை இது நேர்மையானதா இல்லையா. ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஃபால்ஸ் வாரண்டி அண்ட் கேரண்டி, ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆன் ரிப்பேர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட், ஆஃபரிங் கிஃப்ட்ஸ், கிஃப்ட் கொடுத்து பிரைஸ், லாட்ரி, கேம்ஸ் டு ப்ரமோட் சேல்ஸ். இதே மாதிரி சேல்ஸ் பிசினஸ் ப்ரமோஷனுக்காக
நீங்க இதை கொடுக்குறீங்க அதை மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலே, இப்போ ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டோடைய பிரைஸ் வச்சிருப்பாங்க. பட் அது எக்ஸ்பிளிசிட்டா இல்லாம இதெல்லாம் நீங்க அந்த மாதிரி ஒரு ஏமாத்துற மாதிரி இருந்தது அப்படிங்கிறத ஒரு கன்சியூமர் கோர்ட்டுக்கு கொண்டு போறாரு, அந்த கோர்ட் அதை அப்பீல் பண்ணாங்கன்னு சொன்னா, யூ ஆர் ஆன்சரபிள் ஃபார் தட். hoarding and refusal to sell goods, refusal to take back or withdraw defective goods, அதெல்லாம் ஒரு தடவை வித்தாச்சு, அதெல்லாம் எடுக்க முடியாது, வேணா நீங்க வேற பொருள் வாங்கிட்டு போங்க, அதுக்கு மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர அப்படின்னு நீங்க கம்பல் பண்ண முடியாது. எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த வாட்ச், எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா, யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி கன்சியூமர்னுடைய இதை பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க சொல்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும். நான் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சேன், இந்த டிவி வாங்கணும்னு நினைச்சேன், இப்போ அது சரியில்லை, 2 தடவை ரிப்பேர் ஆயிட்டது, எனக்கு இந்த டிவியே வேண்டாம், இந்த கேரண்டி பீரியடுக்குள்ள நீங்க டிவியை மாத்தி கொடு, நான் வேற பிராண்ட் வாங்கிக்கிறோம், மாத்தி கொடுத்தான் ஆகணும், அதெல்லாம் முடியாது, அதுதான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்போ வந்து புது ஆக்ட்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, இதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி தனியா வச்சிருக்கிறாங்க. இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, சுவமோட்டோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, அவங்களே இந்த ப்ராடக்ட்ல வந்து நிறைய ஏமாத்துறாங்க, நிறைய ஜனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, they themselves will take action. அவங்க இதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு தனி அத்தாரிட்டி, இதுக்கு ஒரு டைரக்டர் ஜெனரல் போடுறாங்க, ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி, இந்த பொருள் பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் வருது, இதை விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, டெல்லியில இருந்து அவங்க வரணும்னு அவசியம் இல்லை, இந்த லோக்கல்ல உள்ள கலெக்டருக்கு எழுதி இதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட், இந்த கம்பெனி இங்க தான் இருக்குது, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குது, இதை நீங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்துருக்குன்னு சொன்னா, கலெக்டர் கேன் இன்வெஸ்டிகேட் அண்ட் சென்ட் a report to the consumer authority. ஸோ அதை மாதிரி a separate investigation being under consumer authority, consumer protection authority, central authority, and district collectors may be authorized for investigation, can intervene unfair trade practicesல சுவமோட்டோ they can intervene. ஒரு கம்ப்ளைண்ட் வருது அல்லது ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் வருதுன்னு சொன்னா அவங்களே கூட ஆக்ஷன் எடுக்க முடியும். வயலேஷன் ஆஃப் கன்சியூமர் வந்து கன்சியூமருடைய ரைட்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க வந்து கொஸ்டின் பண்ணலாம். அதுக்கு ஒரு அத்தாரிட்டி வச்சுட்டாங்க. முன்னாடி எப்படி கிடையாது, ஒரு கோர்ட்டுக்கு போய் யாராவது ஒருத்தர் கேஸ் எடுத்தா தான் அவங்க இன்கொயரிக்கு வருவாங்க. அவங்களுக்கு 1000 கேஸ் பெண்டிங் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வருஷத்துக்கு 400-500 கேஸ் வருது ஒவ்வொரு இதுலயும். ஸோ கேன் ஆர்டர் ரீகால் ரீஃபண்ட் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அவங்க வந்து அவங்களாவே டிசைட் பண்ணி நீங்க வந்து அன்லஸ் யூ ப்ரூவ் இட் அந்த ப்ராடக்டை ரீகால் பண்ணலாம், அதை யார் யாருக்கு சப்ளை பண்ணிருந்தோம் அதை ரீஃபண்ட் பண்ணலாம். அது மாதிரி சொல்றதுக்கெல்லாம் இந்த அத்தாரிட்டிக்கு பவர் கொடுத்துருக்குறாங்க. தே கேன் பேன் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் 1 to 3 years வரைக்கும் பேன் பண்ணலாம். அது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த என்டார்சர்ஸுக்கு வந்து 10 to 50 lakhs வரைக்கும் ஃபைன் போட முடியும். அப்பீல் அகைன்ஸ்ட் அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டிக்கு மேல அவங்க ஆர்டரை நீங்க அப்பீல் பண்ணணும்னு சொன்னா ஓன்லி நேஷனல் கமிஷன்ல தான், டெல்லியில தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அஃப்கோர்ஸ். ஸோ இது மாதிரி கன்சியூமர் ஹேஸ் காட் 6 ரைட்ஸ். என்னது? ரைட் டு சேஃப்டி, ரைட் டு இன்ஃபர்மேஷன், ரைட் டு சாய்ஸ், ரைட் டு பி ஹர்ட், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன், இதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய கிரீவன்சஸ் கொண்டு போகலாம். ரைட் டு ரெட்ரஸல், உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். ரைட் டு கன்சியூமர், இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரைட்ஸ் தான். ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் முன்னாடி வந்து கம்மியா இருந்தது, இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அதிகப்படுத்திருக்கிறாங்க. பீரியட் ஆஃப் ஃபைலிங் வந்து 2 years, இல்லை 2 yearsக்கு மேல 1 or 2 months ஆகி போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டட் பீரியடை கண்டோன் பண்ணிட்டு கூட உங்க கேஸை வந்து ஃபைல் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் ஃபைலிங்ல வந்து ஃப்ரம் எங்க இருக்கிறீங்களோ அங்க இருந்து உங்க வீட்டுல உங்க ஹாலில் உட்காந்துட்டு நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். அதுதான் என்னுடைய விசேஷம். முன்னாடி அப்படி கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு நிறையா நடக்கணும். நான் எல்டர்லி பர்சன் அல்லது ஒரு சிக் பர்சன், ஒரு டிசீஸ்ல இருக்கிறாரு அல்லது ஒரு ஹேண்டிகேப்டு பர்சன் தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. உங்க கேஸ் சீக்கிரம் எடுத்துக்குவாங்க. அது மாதிரிலாம் ப்ரொவிஷன் வந்துருக்கு. முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது. சார் எனக்கு 80 வயசு ஆச்சு, அலைய முடியாது, உங்க கேஸ் எல்லாத்துக்கும் உள்ள ப்ரையாரிட்டியில உங்க கேஸ் எடுக்க முடியும். அது மாதிரிலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல 1 crore வரைக்கும் உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே உங்க டிஸ்பியூட்டை நீங்க வந்து 75 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிற, 80 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிற பிரச்சனை இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லயே நீங்க செட்டில் பண்ணிக்கலாம். ஸ்டேட் கமிஷன்ல 10 crores வரைக்கும், நேஷனல் கமிஷன்ல above 10 crores. ஜட்மெண்ட் விதின் 3 months டைம் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் வேற எந்த ஆக்ட்லயும் கிடையாது. இவ்வளவு நாளைக்குள்ள ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு, ஆனா ஜட்மெண்ட் கொடுக்கணும்னு ப்ரொவிஷன் இருக்குது. கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து மீடியேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கோர்ட்டுக்கு போகாமலே நீங்க செட்டில் பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்டிங் இன்வால்வ் ஆகுதுன்னு சொன்னா நீங்க வந்து 5 months டைம் கொடுக்குறாங்க. ஸோ 3 monthsல ஜட்மெண்ட் வாங்கவும் முடியும். அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. குவிக்கா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா 21 days டைம் டு அட்மிட் த கேஸ். நீங்க ஒரு கமிஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா 21 daysக்குள்ள அவங்க அட்மிட் பண்ணி
உங்க கேஸ் எடுத்துக்கணும். இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லணும். அப்படி இல்லை அதுக்கு ஒரு பதிலே சொல்லலைன்னா 20 it is automatically considered as the admission. So 30 days time to அப்பீலுக்கு எப்பவுமே ஜென்ரலா எல்லாத்துலயும் 30 days டைம் கொடுக்குறாங்க. The special features of the act என்னன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பிளட் ஆர்கன்ஸ் ஆர் நாட் ப்ராடக்ட்ஸ். சார் நான் பிளட் வாங்கினா சரியில்லை அப்படின்லாம் அந்த கேஸ்ல கொண்டு போக முடியாது கன்சியூமர் கோர்ட்ல. The harm includes injury to products, body and mind. அந்த ப்ராடக்ட் வாங்கி ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் உங்களுக்கு ஒரு கேஸ்க்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கும். மேனுஃபேக்சரர் இன்க்ளூட்ஸ் அசம்பிளி பண்றவங்க. நான் லேபிள் ஓட்டினேன்னு சொன்னா கூட ஒரு ப்ராடக்டை வாங்கி நான் ரீலேபிள் தான் பண்றேன், எனக்கு அது ஒரு ப்ராடக்டை பத்தி உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அவர் சொன்னாரு அதனால அப்படியே நான் லேபிள் போட்டேன்னா சொல்ல முடியாது. யூ ஆர் சப்போஸ் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுதான் நீங்க இந்த ப்ராடக்டை லேபிள் பண்ணி நீங்க மார்க்கெட் பண்ண முடியும். அது தெரியாதுன்னு சொல்லி சார் அதெல்லாம் தெரியாது சார் அவங்க சொன்னாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. டெலிபரேட்லி கன்சீலிங் தி இன்ஃபர்மேஷன் மிஸ்லீடிங். ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமலே இந்த ப்ராடக்ட் இப்படித்தான் அப்படி இந்த ப்ராடக்ட் இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணோம் அதை சொல்லாமலே விட்டு ரிப்பேரா போச்சுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா அது கூட எடுத்துக்குவாங்க. செல்லர் இன்க்ளூட்ஸ் பேக்கர், இம்போர்ட்டர், ரிப்பேரர், லேபிளர். லேபிள் பண்றாங்க ரிப்பேர் பண்றவங்களும் இதுல வந்து செல்லரா கன்சிடர் பண்றாங்க. ஃப்ரீ சர்வீசஸ் ஆர் எக்ஸம்ப்டட், அது வந்து முன்னாடியே உள்ளதுதான். இப்போ பாருங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல இந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா மேனுஃபேக்சர் ஃப்ரம் இம்போர்ட்டட் க்ரூட் ஆயில்னு போட்டிருக்குது இந்த லேபிள்ல. க்ரூட் ஆயில் எப்படி எடிபிள் ஆயில் வர முடியும்? இப்போ அந்த அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, க்ரூட் ஆயில்ங்கிறது அன்ரிஃபைன்டு ஆயில தான் க்ரூட் ஆயில்னு சொல்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது. க்ரூட் ஆயில் அப்படின்னு ஜெனரலா ஜனங்கள் என்ன நினைப்பான், ஒரு கன்சியூமர் க்ரூட் ஆயில்னு சொன்னா அவன் பெட்ரோலியம் ப்ராடக்ட் க்ரூட் ஆயில் தான் நினைப்பான். அவங்க அன்ரிஃபைன்டு அப்படின்னா அன்ரிஃபைன்டு கிளியர் கட்டா சொல்லணும். இது மாதிரி மிஸ்கைடா இருக்கக்கூடாது. ரைட் டு சேஃப் ஃபுட்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து அன்சேஃபா ஸ்டோர் பண்றது கூட வயலேஷன் தான். இப்போ வந்து இ காமர்ஸ் இப்போ வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ 15 வருஷம் ஆச்சுது கிட்டத்தட்ட எல்லாமே ஆன்லைன். ஸோ அப்ளிகபிள் டு ஆல் ரீட்டைலர்ஸ். இ காமர்ஸ் பிளாட்ஃபாரத்தில் தே ஆர் சப்போஸ் டு டிஸ்பிளே தி டோட்டல் ப்ரைஸ் வித் பிரேக்கப்ஸ். நீங்கள் வந்து எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் சொல்லியிருந்தீங்க இதோடைய விலை 50,000 சொன்னால் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் எவ்வளவு, அது டெலிவரி சார்ஜ் எவ்வளவு, வாரண்டி பீரியட், இந்த மாதிரி ஏதாவது அதில் கமிட்மெண்ட் இருந்ததுன்னு சொன்னால் சார் இதெல்லாம் வந்து ஏஎம்சி போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பிரேக்கப்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன் இந்த பிளாட்ஃபாரத்தில் இன்ஃபர்மேஷன் ஆன் ரிட்டர்ன் பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி, வாரண்டி, எக்ஸ்சேஞ்ச் பாலிசி, மோட் ஆஃப் டெலிவரி, ஷிப்மெண்ட், பேமெண்ட், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், இவ்வளவும் அந்த போர்ட்டல்ல இருக்கணும். நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை ரீஃபண்ட் பண்ணனா எப்படி பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணனா என்ன கண்டிஷன்ஸ், இந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன வச்சு அது பூரா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும். கிரீவன்சஸ் ரெட்ரஸல். இப்போ நான் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தேன்னா யாருக்கு, அதுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு தனி ஆஃபீஸர் போட்டிருக்கீங்களா இல்லையா, இட் சுட் பி எக்ஸ்பிளிசிட்லி டிஸ்பிளேடு. டு அக்னாலஜி கன்சியூமர் கம்ப்ளைண்ட், ஒரு கம்ப்ளைண்ட் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அது ரிட்டர்னா கம்ப்ளைண்ட் பண்ணாலோ இட் சுட் பி அக்னாலஜ்டு வித்தின் 48 hours. அது இல்லைனாலும் அது வயலேஷன். டு ரெட்ரஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வித்தின் 1 month. 48 hours அக்னாலஜ் பண்ணுங்க, 1 month ரெட்ரஸ் பண்ணுங்க, பதில் சொல்லுங்க என்ன ஆக்ஷன் எடுத்தேன், உண்டு இல்லைன்னு சொல்லணும். ஒண்ணுமே சொல்லாம வச்சிருந்தீங்கனாலே அது தட் இஸ் an offense. அப்போ நேம் ஆஃப் கிரீவன்ஸ் ஆஃபீஸர், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும். சர்வீசஸ் எதெல்லாம் இதுல வருது, பேங்கிங், ஃபைனான்சிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, டெலிஃபோன், ஹோட்டல்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், கூரியர், கேஸ் கம்பெனி, கோஆபரேட்டிவ்ஸ், கிளப்ஸ் எல்லாமே வருது. இது எல்லாம் ஆல் தி சர்வீசஸ் குட்ஸ் பாட் அண்ட் யூஸ்டு இது எல்லாமே வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்குள்ள வரும். இப்போ வந்து புதுசா கோர்ட்ல போறது, நீங்க இப்போ ஆன்லைன்ல போனா கூட கோர்ட்ல அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ரெஜிஸ்டர் ஆகணும், 21 days கம்ப்ளைண்ட் எடுக்கணும், திரும்ப அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். அதெல்லாம் வேண்டாம் சார், இது ஒரு சின்ன பிரச்சனை, 2 கம்பெனில எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ மீடியேஷன் செல்ஸ் கொண்டு வராங்க அவுட் சைட் தி கோர்ட். கோர்ட்டுக்கு அப்கோர்ஸ் கோர்ட்டுக்கு கீழே தான் வருது, பட் மீடியேஷன் செல்னு ஒன்று வச்சிருப்பாங்க. மீடியேஷன் பிட்வீன் 2 parties இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட். கன்சியூமர், பிசினஸ் மேன் ரெண்டுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருக்குதுன்னு சொன்னா மீடியேஷன் ஒரு பர்சன் இருப்பாங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். நீங்க மீடியேஷனுக்கு நீங்க போன அவசியம் இல்லை, நீங்க போனா போகலாம், நீங்களே ஆர்கியூ பண்ணலாம், நீங்க இல்லைன்னா உங்க ரெப்ரசன்டேட்டிவ் போகலாம், இல்ல வக்கீல் வச்சு கூட போகலாம். டு பி ரிப்போர்ட்டட் டு தி கமிஷன். ஸோ 2 மீடியேஷன் 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து அவங்க ஒரு பேனல் ஆஃப் மீடியேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த கோர்ட்ல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்லயோ, ஸ்டேட் கமிஷன்லயோ, நேஷனல் கமிஷன்லயோ ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், ஏற்கனவே ரிட்டையர்ட் ஜட்ஜு, வக்கீலா இருந்தவங்க, 10 வருஷம் வக்கீலா இருந்தவங்க,
அல்லது ஒரு நல்ல நாலேஜ் உள்ளவங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு பேனல் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒருத்தர் 2 பேர் கூப்பிட்டு உங்களுக்கு மீடியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மீடியேட் பண்ணும்போது நீங்க உங்க 2 பார்ட்டியும் அவங்கள்ட்ட மீடியேஷனுக்கு போகலாம். மீடியேஷன் ஃபீ டு பி ஃபிக்ஸ்டு பை தி ஹெட் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ஃபீ ஃபார் சக்சஸ்ஃபுல் மீடியேஷன். 3 மாசத்துக்குள்ள இந்த மீடியேஷன் முடிக்கணும். மீடியேஷன் சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொன்னா அதுக்கு ஃபுல் ஃபீ என்ன ஃபீ ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எவ்வளோ அமௌண்ட் இன்வால்வ்டு அப்படிங்கிறத பொறுத்து, 2 பார்ட்டி எப்படிப்பட்ட பார்ட்டி அப்படிங்கிறத பொறுத்து அவங்க ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆஃப் ஃபீ ஃபார் அன்சக்சஸ்ஃபுல். சார் நான் மீடியேஷனுக்கு போறேன், சக்சஸ் ஆகலைன்னு சொன்னா கூட நீங்க பார்ட் ஆஃப் தி ஃபீ கொடுக்கணும். மீடியேஷன் ஃபீ டு பி ஷேர்டு பை 2 பார்ட்டிஸும் ஆளுக்கு பாதி ஒத்துக்கலாம். மீடியேஷன் வித்தின் 3 மந்த்ஸுக்குள்ள இது பண்ணணும். இல்லை 3 மந்த்ஸுக்குள்ள முடியல, கொஞ்சம் இது இருக்குது, டெஸ்டிங் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கமிஷனும் டெஸ்ட் கமிஷனும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ யார் கம்ப்ளைண்ட்னா ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் அவங்க எடுத்துக்கலாம். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஃபைல் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்சியூமருக்கு மேல ஒரு குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ் அல்லது ஒரு அசோசியேஷன் அல்லது அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணலாம். மோர் தென் ஏ கன்சியூமர் இருந்தால் கிளாஸ் ஆக்ஷன் ஃபைல் கூட ஃபைல் பண்ண முடியும். இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் ஏ கன்சியூமர் இஸ் லீகல் ஹையர் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் கேன் ஃபைல் தி கேஸ். ஸோ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இவர் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இது கிடையாது. நிறைய உங்க சார்பா ஒரு கன்சியூமர் அசோசியேஷன் கூட கேஸ் எடுத்து நடத்த முடியும். இல்லை எது கம்ப்ளைண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா an allegation in writing made by the complaint. நீங்க என்ன இருக்குதோ அதை வந்து ரைட்டிங்ல எழுதி கொடுக்கலாம். அதை ஆன்லைன்ல ஃபைல் பண்ணலாம், இல்லை ஒயிட் பேப்பர் எழுதி கொடுக்கலாம். நீங்க மற்ற கோர்ட் மாதிரி இதுக்கு வந்து இந்த வக்காலத்து வாங்கணும், இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படியெல்லாம் ஃபார்மேட்லாம் கிடையாது. வித் ஆல் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் பில். ஒரு பொருள் வாங்கினா நான் இந்த இடத்துல இந்த தேதியில இந்த காஸ்ட்டுக்கு இந்த பொருளை வாங்கினேங்கிற பில் அட்டாச் பண்ணலன்னு சொன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த கேஸ் வின் பண்றதுக்கு எடுத்துட்டு போறது கஷ்டம். பில் இல்லைன்னா கூட கேஸ் போடலாம், வேற விஷயம். பில் இஸ் ஏ வெப்பன் ஃபார் ஏ கன்சியூமர். அதாவது அர்ஜுனனுக்கு பில் ஆயுதம், கன்சியூமருக்கு பில் ஆயுதம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கணும். ஃபார் எனி டிரான்சாக்ஷன் நீங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட். அன்ஃபேர் ஆர் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஒரு ட்ரேடர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார். நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்னா என்ன, ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்டா நீங்க எடுத்துக்க முடியும். குட்ஸ் ஃபார் டு சஃபர் ஃப்ரம் டிஃபெக்ட்ஸ். நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, சரியா வேலை செய்யல, அது சொன்னபடி இல்லை அப்படின்னு சொன்னா அது என்ன கான்ட்ராக்ட், என்ன கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு டிவி வாங்கினா டிவியில சவுண்ட் இருக்கணும், டிவியில வந்து டிஸ்பிளே இருக்கணும், அதுல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு டிவி எப்படி இருக்கணும்னு யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவசியம் இல்லை. இட்ஸ் காமன் ஒரு பெர்செப்ஷன். அது அப்படி இல்லைன்னு சொன்னாலே யூ கேன் ஃபைல் எ கேஸ். சர்வீசஸ் ஹையர்டு சஃபர் ஃப்ரம் டெஃபிஷியன்சிஸ். சர்வீசஸ்ல எந்த சர்வீசஸ்லையுமே நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி பார்க்கலாம். சார்ஜிங் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ஸ்டிபுலேட்டட் பிரைஸ். ஒரு குறிப்பிட்ட அதுக்குன்னு ஒரு நார்மல் பிரைஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னாலே அதை வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியும். சார் இந்த டிவி ஆர்டினரி டிவி இதுக்கு போய் 40,000 ரூபா வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இப்போ வாட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுலேயே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இப்போ செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இது ஆர்டினரி செல்லு, இது வந்து இந்த மாதிரி செல் அப்படின்னு சொல்றாங்களா, அது மாதிரி அதுக்குன்னு ஒரு நார்மல் பிரைஸ், நார்மல் கோட் மார்க்கெட்ல என்ன இருக்குதோ அது இல்லைன்னு சொன்னாலே அதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்றாங்க, ஸ்மார்ட் டிவி சொல்றோம், ஸ்மார்ட் செல்லுன்னு சொல்றோம். அப்போ அதுக்கு இதுக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது. அது மாதிரி கம்ப்ளைண்ட்ல என்னென்ன இருக்கணும், நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அட்ரஸ் ஆஃப் நீங்க யார் கம்ப்ளைண்ட் பண்றீங்க, உங்களோட டீடைல் அட்ரஸ், யாருக்கு எகெயின்ஸ்டா, எந்த கம்பெனில வாங்கினீங்களா, மேனுஃபேக்சரா செல்லரா அப்படிங்கிற டீடைல்ஸ், ஃபேக்ட்ஸ் ரிலேட்டிங் டு தி கம்ப்ளைண்ட், வென் அண்ட் வேர், எப்போ வாங்கினீங்க, என்ன வாங்கினீங்க, சொன்ன மாதிரி அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் இஃப் எனி இன் சப்போர்ட் ஆஃப், நீங்க சொல்ற அலிகேஷனுக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட், இந்த ரிலீஃப். இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு, சார் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், எனக்கு இந்த பொருளை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும், அல்லது இந்த பொருளை எனக்கு மாற்றி கொடுக்கணும், அல்லது ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அல்லது பொருளே வேண்டாம் பணம் திருப்பி தரணும். ஸோ இது உங்களுக்கு என்ன ரிலீஃப் வேணும், அல்லது நான் இந்த பொருள் வாங்கினேன் நாளைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலம்லாம் எனக்கு வந்து ரொம்ப அவமானமாக போச்சுது, அதனால மனவேதனையா இருக்குது, எனக்கு ஒரு காம்பன்சேஷன் வேணும். காம்பன்சேஷனை பற்றியெல்லாம் பின்னாடி நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுடைய கேட்கறத வந்து நீங்க இது பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 3 tier சிஸ்டம், டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணலாம். முன்னாடி வந்து ஃபீஸ் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தது. இப்போ வந்து ஃபீஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிறாங்க. நோ ஃபீஸ் அப் டு 5 lakhs வரைக்கும்
இப்போ ஃபீஸ் கிடையாது. ஸோ 5 lakhs இஸ் a வெரி பிக் அமௌண்ட் ஃபார் ஆர்டினரி டிரான்சாக்ஷன். நீங்கள் வாங்கக்கூடிய கிளாத்ல இருந்து மற்றதுல இருந்து எல்லா பொருளுக்கும் 5 lakhsங்கிறது ஈஸியாக எல்லா கேஸுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஃபீஸும் நீங்கள் வந்து கட்ட வேண்டியதில்லை. முன்னாடி வந்து அது கூட ஃபீஸ் வச்சுருந்தாங்க. முன்னாடி ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீன்னு வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரீன்னா எல்லாருமே கேஸ் போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு ஃபீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து 5 lakhs to 10 lakhs to 200, 10 to 20 lakhs 400. ஸோ அது மாதிரி 7,500 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸை கேட்டால் மினிமம் ஒரு 10 lakhsக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒரு 200 ரூபா பே பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றி வச்சிருக்கிறாங்க. இப்போ அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் 5 lakhs வரைக்கும் ஃப்ரீங்கிறதே ஒரு பெரிய பூன். ஒரு வீடு சம்பந்தமா 30 லட்சம் 40 லட்சம் வீடுன்னு சொன்னால் அதுக்கு 1000 ரூபாய் 50 லட்சம் வீடு ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணால் கோர்ட்டில் கேஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நார்மல் தான். அப்புறம் டைம் லிமிட் வந்து சாதாரணமாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு 3 months, டெஸ்டிங் இருந்தால் 5 months ஏற்கனவே சொன்னோம். அப்பீல் வந்து நார்மலாக எல்லாமே 30 days. டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், ஸ்டேட் டு நேஷனல் கமிஷன், நேஷனல் கமிஷன், சுப்ரீம் கோர்ட்டு. இது வந்து எப்போவுமே நார்மல் ப்ரொசீஜர். அது ரிலீஃப் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ரிமூவல் ஆஃப் டிஃபெக்ட், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், ரீஃபண்ட் ஆஃப் ப்ரைஸ் பெய்டு. நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் சரியா சார், நான் ஒரு டிவி வாங்கினேன், 2 தடவை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க, அப்போவும் சரியா இல்லை, வாரண்டி பீரியட் இருக்குது, அப்போ எனக்கு பணத்தை திருப்பி சொல்லணும்னா திருப்பி கொடுத்துடணும். தான் அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமானது. அவார்ட் ஆஃப் காம்பன்சேஷன். என்ன டிவி வாங்கி 4 தடவை அலைய வச்சு ரிப்பேர் பண்ணி பெரிய வீட்டில எல்லாம் ஒரே எல்லாருமே சண்டை போட்டாங்க, பிள்ளைங்கள்லாம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லை, அதனால எனக்கு பெரிய மன உளைச்சல், எனக்கு வந்து 40,000 ரூபாய் டிவி, எனக்கு 10,000 ரூபாய் காம்பன்சேஷன் கூட இந்த கம்பெனி உண்மையிலே தப்பு பண்ணின்னு சொன்னால் காம்பன்சேஷன் வாங்க முடியும். டிஸ்கண்டினியூவேஷன் ஆஃப் அன்ஃபேர் ட்ரேட். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க அன்ஃபேர் ட்ரேடு பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னா பிசினஸே அவங்க க்ளோஸ் பண்ணிட முடியும், லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும். சீஸ் மேனுஃபேக்சர் ஹெசார்டஸ் குட்ஸ் டு இஷ்யூ கரெக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் தப்பா இருந்தா அதை கரெக்ட் பண்ண சொல்லி கூட டைரக்ஷன் கொடுக்க முடியும். சிபி ஆக்ட் அண்ட் குட் கவர்னன்ஸ், பப்ளிக் அண்ட் பிரைவேட் சர்வீசஸ் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸ்டேட் இஸ் லைபிள் டு. இப்போ வந்து ஒரு பிரச்சனை, ஒரு கோர்ட்ல காம்பன்சேஷன் வருது, கவர்மெண்டோடைய பஸ் கான்ட்ராக்டர் ஏதோ பண்ணிட்டாரு, அல்லது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல தப்பு நடந்தது, அதுல வந்து ஆக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா டிபார்ட்மெண்ட் உடனே அந்த கன்சியூமருக்கு பே பண்ணணும். அப்புறம் யார் தப்போ அவங்கள்ட்ட வந்து வசூல் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்காக வேண்டி யார் கொடுக்கறது, இந்த தப்பு செஞ்சது இவரா அவரா, அதை டிபார்ட்மெண்ட் கொடுக்குறதா அவர் கொடுக்குறதா, அதெல்லாம் உங்க பிரச்சனை. இம்மீடியட்டா அவருக்கு கொடுக்கணும், பின்னாடி நிறைய கேஸ் பார்க்கலாம். ஸோ கன்சியூமர் இன்ட்ரெஸ்டல் பாடிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல ஒரு பிரசிடென்ட் 2 மெம்பர் இருப்பாங்க, ஒரு மெம்பர் விமனா இருக்கணும்னு முன்னாடி இருந்தது, இப்போ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸ்டேட் கமிஷன்ல வந்து ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க, நேஷனல் கமிஷன்ல ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட். ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர்ஸ் வேற. அது போக 2 மெம்பரு 4 மெம்பரு ஸ்டேட் கமிஷன்ல நேஷனல் கமிஷன்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அவங்க போடுவாங்க. அப்புறம் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 571 டிஸ்ட்ரிக்ட் கமிஷன், 35 ஸ்டேட் கமிஷன்ஸ், ஒரு நேஷனல் கமிஷன் இருக்குது. அந்த பெக்யூனரி இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குட்ஸ். இப்போ நியூ பிகம்ஸ் ஓல்ட் ஆஃப்டர் 6 months. ஒரு ஜவுளி கடையில போறோம், சார் இது இந்த வருஷம் தீபாவளிக்கு வாங்கி 3 தீபாவளிக்கு முன்னாடி உள்ள சேலை இருந்துன்னு அது புதுசுன்னு சொல்ல முடியாது. அது வந்து இன்னைக்கு அது ஓல்டு, இட் பிகம்ஸ் ஓல்டு. நார்மலா 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பொருள் நியூ பிகம்ஸ் ஓல்டு. எ பில் கேன் யூ பால்னஸ், இப்படி சொல்றதெல்லாம் தப்பு. ஒரு மாத்திரை சாப்பிட்டா அவங்களுக்கு தலைவலிக்க போயிடும், அல்லது ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஆண் குழந்தை பிறக்கும். குஜராத்தில் ரொம்ப நாளைக்கு மேலே ஒரு கேஸ் வந்தது, இந்த ஆயுர்வேதிக் மாத்திரையை சாப்பிட்டோம்னா ஆண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணாங்க. இந்த ஆயுர்வேதிக் மாத்திரையை வந்து அதை டிஸ்பியூட்டை அது பண்ணாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்குள்ள லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணுறது. இப்போ அது பெரிய கேஸ் நடந்து கடைசியில் அது கன்சியூமர் மினிஸ்ட்ரி வரைக்கும் போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இது பண்ணாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வேணால் ஏமாத்தலாம், எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நம்பர் 1 country இந்த நம்பர் 1 கம்பெனி இந்த கண்ட்ரி, நம்பர் 1 இன் சேல்ஸ், இப்படி ஜென்ரலா சொல்ல முடியாது. என்ன வகையில சேல்ஸ் நம்பர் 1 சேல்ஸ்ல டிஸ்ட்ரிக்டா இல்ல ஸ்டேட்லயா கண்ட்ரிலயா வேர்ல்டுலயா? நம்பர் 1 கம்பெனினா என்னது, இன்னும் வாட் ரெஸ்பெக்ட் யுவர் கம்பெனி இஸ் நம்பர் 1 எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். இந்த மாதிரி ஜெனரலா சொல்லலாம் நீங்க ஏமாத்த முடியாது. 100% மணி பேக் அப்படின்னு சொன்னா என்ன கண்டிஷன்ல 100% மணி பேக் கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி கண்டிஷன்ஸ். இஃப் இட் இஸ் நாட் 100% wool, don't call it as wool. இப்படி சொல்றது இந்த மாதிரி 75% இது உல்லன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அது 100% உள்ளேன்னா டோன்ட் யூஸ் தட் வேர்ட். உல்லன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதெல்லாம் ஸோ இதெல்லாமே எக்ஸ்பிளிசிட்டா கன்சியூமரை ஏமாத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது.
ஃபார் எக்ஸாம்பிள் 1-2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர். இந்த பவுடர் வந்து என்னன்னா ஒரு 6-5 ஃப்ளேவர் இருக்கும். அல்லது இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா டேங் ஹேஸ் காட் ஃப்ரூட்ஸ். அது ஃப்ரூட்ஸ் படம் போட்டிருக்காங்க, 6-5 ஃப்ரூட் படம் போட்டிருக்காங்க. இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. A substitute for fruits as it provides various vitamins. Various vitamins கேப்சூல் கூட இருக்க முடியும், கெமிக்கலா கூட கொடுக்க முடியும். ஸோ அப்போ வந்து இட் சப்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொன்னா அப்போ இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. இஸ் இட் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் பெனிஃபிஷியல்? இன் வாட்? என்ன வகையில பெனிஃபிஷியல்? ஃப்ரூட்டை விட இது பெஸ்டா அல்லது ஃப்ரூட் மாதிரியே பிஹேவ் பண்ணுமா? ஹவு மச் ஃப்ரூட் இட்ஸ் ஆடட்? இதுல இருக்குது ஃப்ரூட் படம் போட்டிருக்கிறீங்க, உண்மையிலே ஆரஞ்சுடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்குதா இல்லை? ஹவு மச் இட் ஆட்ஸ் டு த நியூட்ரிஷனல் வேல்யூ? அப்போ வந்து கன்சியூமர் கோஆர்டினேஷன் கவுன்சில், இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாண்டர்ட் கவுன்சிலுக்கு ஒரு பாடி, அவங்க கன்க்ளூடட் தட் இட் மிஸ்லீட்ஸ் கன்சியூமர்ஸ். இது மிஸ்லீட் ஆகுது அப்படிங்கிறத மிஸ்லீட் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்லீடிங்காக இருக்கக்கூடாது. ஜைத்தூன் எடிபிள் ஆயில் ஒன்று. எடிபிள் அவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, திஸ் எடிபிள் ஆயில் ப்ரிவென்ட்ஸ் கேன்சர், டயபெட்டிஸ், அசிடிட்டி, கொலஸ்ட்ரால். இது மாதிரி ஒரு விளம்பரம், இது மாதிரி அவங்க லேபிள் கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னா அது வந்து டோட்டலி ராங். நோ எடிபிள் ஆயில் ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் டு கியூர் தி அபவுட் டிசீசஸ். இதெல்லாம் ஜென்ரலா கேன்சருக்கு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும். கொலஸ்ட்ரால் இஸ் நாட் அட் ஆல். கொலஸ்ட்ரால் குறைக்கும் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. கொலஸ்ட்ரால் இஸ் ரிலேட்டட் டு, ஆக்சுவலா அது வந்து அனிமல் ப்ராடக்ட்டுக்குள்ள ரிலேட்டட். ஆயில் சாப்பிட்டா உங்க பாடியில கொலஸ்ட்ரால் கூடினாலும் கூடலாமே தவிர கொலஸ்ட்ரால் குறைக்கும்லாம் கிளைம் பண்ணவே முடியாது. Comments from advertiser is absent. So CCC concluded that the claim is not substantiated. Ganesh Grains Limited, Ganesh Premium Chakki Atta என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, fastest to reach your kitchen from wheat fields. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்? வீட் எந்த ஃபீல்டு, எந்த வீட் ஃபீல்டுல இருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்? இதெல்லாமே ஒரு ஜெக்லரி ஆஃப் வேர்ட்ஸ். த ஃப்ரெஷஸ்ட், இதுதான் ஃப்ரெஷ்ஷு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, என்னைக்கு மேனுஃபேக்சர் பண்ணது, என்னைக்கு அந்த அறுவடை பண்ணது. ஸோ இந்த மாதிரி கிளைம் ஜென்ரல் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இது மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணோம்னா, பார்லே ப்ராடக்ட்ஸ்ல ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்ல பார்லேல ஒரு சின்ன விளம்பரம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்த 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் க்ரீம் இருக்கிற மாதிரி படம் போட்டிருந்தாங்க. The layer of the cream in the biscuit is thick. இந்த பிஸ்கெட்டை 2 லேயர் பிஸ்கெட்டுக்கு நடுவில் இருக்கிற க்ரீம் வந்து நல்ல திக்கா இருக்கிற மாதிரி படம் அட்வர்டைஸ்மெண்ட்ல. ஸ்ப்ரெட்டிங் டில் தி எட்ஜஸ் பிட்வீன் த 2 லேயர்ஸ். அந்த பிஸ்கெட்டோட எட்ஜ் வரைக்கும் அப்படியே இந்த க்ரீம் பொங்கி வழிகிற மாதிரி ஒரு படம், திக்கா க்ரீம் இருக்கிற மாதிரி. ரேப்பர்லயும் அதே மாதிரி படம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி தி லேயர் ஆஃப் தி க்ரீம் இந்த பிஸ்கெட் இஸ் வெரி தின். கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தின்னதான் இருக்குது. லேபிள் அப்படி பெருசா போட்டிருந்ததுனால அது தவறானது, எக்ஸாஜரேஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சொல்றதெல்லாம் கூட இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் மாதிரி ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஒரு 5000-10,000 காம்பன்சேஷன் கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். விமல் ரைஸ் பிரான் ஆயில். விமல் ரைஸ் பிரான் ஆயில் claims that it contains squalene அப்படின்னு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்குது. இட் இம்ப்ரூவ்ஸ் த ஸ்கின் டோன். உங்களை ஸ்கின்னை வந்து அப்படி பளபளப்பாக்கிறோம். இட் டிலேஸ் ரிங்கிள் ஃபார்மேஷன். உங்களுக்கு தோல் சுருக்கங்கள்லாம் வராது. வேர்ல்ட்ஸ் ஹெல்த்தியஸ்ட் குக்கிங் ஆயில். நியரஸ்ட் டு WHO டு ரெக்கமெண்டேஷன். WHO ரெக்கமெண்டேஷனுக்கு நியரஸ்ட். என்ன ரெக்கமெண்டேஷன், எவ்வளவு நியரஸ்ட், இதை மாதிரி எல்லாமே விளம்பரங்கள் செய்வது இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி ஏதாவது அன்ப்ரூவ்டு அன்சைன்டிபிக் மெத்தட் ஆஃப் ஏதாவது சொன்னோம்னு சொன்னா யூ ஆர் லைபிள் ஃபார் காம்பன்சேஷன். ஸ்பைஸ் ஜெட் ஃபைண்ட் 1 lakh. A family is returning from Delhi to Goa. All members of the family denied entry. வீட்டில் ஃபேமிலியில் 5 பேர் போறாங்க, 5 பேருக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. டினைட். அந்த பிளேன்ல என்ன பண்றாங்க, இதுல 3 பேருக்கு தான் இடம் இருக்குது. டிஸ்பைட் தே ஹவ் கன்ஃபர்ம்டு டிக்கெட் இருந்தாலுமே 3 பேர் தான் இந்த ஃபிளைட்ல போயிடலாம், பரவாயில்ல உங்க 2 பேரும் அடுத்த ஃபிளைட்ல அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேட் தம் டு டிராவல் இன் 2 different flights. இட்ஸ் சர்வீசஸ் டெஃபிஷியன்சி. கன்சியூமர் இஸ் அஃபெக்டட். நான் எங்க 5 பேரும் என்ன பர்பஸ்க்காக அங்க போறோம், யாரோ ஒருத்தர் இறந்து போயிருப்பாங்க, 5 பேரும் சேர்த்து போகணும்னு நினைச்சிருப்பேன், நீ 2 ஃபிளைட்ல அனுப்பிச்சேன்னா என்ன அர்த்தம்? ஸ்பைஸ் ஜெட் வாஸ் ஃபைன்ட் ₹1 lakh. ஸோ இது மாதிரி 1-2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டெஃபிஷியன்சி ஆஃப் இன் சர்வீசஸ்னா என்னன்னா, ஃபெயிலியர் ஆஃப் பில்டர் டு கிவ் பொசஷன் ஆஃப் தி ஃபிளாட் ஆஃப்டர் ரிசீவிங் தி பிரைஸ். நீங்க வந்து 6 மாசத்துல வீடு தர அப்படின்னு எக்ரிமெண்ட் போட்டுட்டு 6 மாசத்துக்குள்ள கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது வந்து டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ். அது வந்து கம்ப்ளைண்ட் எடுத்தா கம்ப்ளைண்ட் கொண்டு போனாரு, இல்லை சார் நான் 6 மாசத்துக்கு கொடுக்கல, கூட 2 மாசம் ஆயிட்டது, நான் உங்களுக்கு 10 குறைச்சிக்கிறேன் வச்சுக்கிறேன், அதெல்லாம் உங்க கான்ட்ராக்ட்ல நீங்க இருந்ததுன்னு சொன்னா கரெக்ட். இல்லைன்னு சொன்னா
ஃபெயிலியர் தான் அது. நான் டெலிவரி ஆஃப் கன்சைன்மெண்ட் பட் கூரியரில் டெலிவரி இத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும்னா அத்தனை நேரத்தில் கொடுக்கணும். ஃபெயிலியர் ஆஃப் ரயில்வேஸ் டு ப்ரொவைட் குஷன் சீட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லைட் பை த ரயில்வே போர்டு. டிலே காஸ்ட் இன் ரிட்டர்னிங் அண்ட் டேம்பரிங் த பேக்கேஜ். ஃப்ளைட்டில் வர்றீங்க, உங்கள் கூடவே வர வேண்டிய பேக்கேஜ் வரலை, அது பேக்கேஜ் டேம்பர் ஆகிருக்குது, உடைச்சிருக்குது, ஜிப்பு போயிருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே டெஃபிஷியன்சி சர்வீஸு. ஃபெயிலியர் இன் இன்ஃபார்மிங் அன்அவைலபிலிட்டி ஆஃப் கனெக்டிங் ஃப்ளைட். நீங்கள் இங்கேருந்து ஒரு யூஎஸ் போகிறீங்க, எங்கேயோ போய் அரேபியன் கண்ட்ரீஸில் ஒரு ஃப்ளைட்டு மாற வேண்டிய இருக்குது, இந்த ஃபெயிலியர் இந்த ஃப்ளைட் இல்லை சார், அது 2 நாள் டிலே, 1 நாள் டிலே ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மிஸ்டேக் இல்லை, அவங்களுடைய ஃப்ளைட்டுன்னு சொன்னால் அது டெஃபிஷியன்சி சர்வீஸாக கருதப்படும். இப்போ 1-2 கேஸ் பார்க்கலாம். டிடிசி ஒரு 3 passengers travel from சென்னை டு காரைக்குடி. அவங்க எல்லாமே 3 பேரும் 5 வருஷமா அரேபியன் கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுட்டு பணத்தோட லக்கேஜோட ஒய்ஃபுக்கு குழந்தைகளுக்கு சாமான்லாம் வாங்கிட்டு 2.5 lakhs ஒர்த் ஆஃப் லக்கேஜை ஃப்ளைட்ல இருந்து இறங்கி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கேருந்து டிடிசி திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் மேலே போடுறாங்க. லக்கேஜ் எல்லாம் பெரிய பெரிய லக்கேஜாக இருக்கிறதுனால உள்ள பஸ்ஸுக்குள்ளே போட முடியலன்னு டாப்பில் போட்டுடுறாங்க. லக்கேஜ் வந்து பாதி வழியிலே தொலைஞ்சு போகுது. கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டால் டிடிசி ஆர்கியூஸ் பஸ் இஸ் மென்ட் ஃபார் பேசஞ்சர் தான், உங்களுக்கு தான் நாங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமே தவிர உங்கள் லக்கேஜுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. டிடிசி இஸ் நாட் லைபிள் ஃபார் லக்கேஜ், லாஸ் ஆஃப் லக்கேஜ் பிரிண்டட் இந்த டிக்கெட்ல போட்டிருக்கிறோம். டிலே இன் கம்ப்ளைண்ட், நீ போலீஸில் போய் அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணல, இறங்கின உடனே காரைக்குடியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டிலே இன் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது. நீங்கள் வந்து ஏன் உடனே கம்ப்ளைண்ட்ல போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா ஏதாவது கடத்திட்டு வந்திருப்பீங்க. பார்ட்டி ப்ரொடியூஸ்டு, அப்போ வந்து அவங்க சொன்னால் இல்லை நாங்கள் கொண்டு வந்ததெல்லாம் கரெக்டான பொருள் கஸ்டம் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரி, ஜுவல்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, 2 லட்சம் ரூபாய்க்கு என்னையா வச்சுருந்தீங்கன்னா ஜுவல்ஸ்லாம் வச்சுருந்தோம். ஜுவல்ஸ் எல்லாம் யாராவது டாப்பில் போடுவாங்களா? லக்கேஜ் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க. எந்த ஆர்கியூமெண்ட்டையும் ஒத்துக்கல. ஏன்னா ரீசன்ஸ் எக்ஸ்பிளைன்ட், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாங்கள் லக்கேஜை இறங்கினோம் ஃப்ளைட்ல இருந்து, அதெல்லாம் பிரிக்க முடியாது, நடு ரோட்டில் வச்சு உடனே பஸ்ஸில் ஏறிட்டோம். அதனால பில்ஸ் நாங்கள் வாங்கின லக்கேஜ் எல்லாம், நான் வாங்கின நகைக்கெல்லாம் பில்லு அரேபியன் கண்ட்ரீஸோட பில்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கேஸை வின் பண்ணுறாங்க. டிடிசி டைரக்டட் டு பே 3 lakhs அண்ட் ப்ளஸ் 9% இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ நாள் கேஸ் நடந்ததோ அவ்வளோ கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேஸை வந்து நீங்கள் சரியாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் டெஃபினட்டாக வின் பண்ண முடியும். இன்னொரு கேஸ், ஒருத்தர் வந்து 5 ரூபாய் டிக்கெட் வாங்கி ஒரு கோயிலில் போய் மொட்டை போடுறாரு. மொட்டை போட்டுட்டு கோயிலில் எனக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் தண்ணி கேட்குறாரு. அங்கே பாத்ரூமில் ஹேண்ட் பம்ப் ஒர்க் பண்ணல, எலக்ட்ரிசிட்டி இல்லை, அதனால நோ வாட்டர், இந்த எலக்ட்ரிசிட்டியில் மோட்டர் ஏற்றலை அப்படின்னாங்க. ஸோ அங்கே இருக்க கிளர்க்கு வந்து கொஞ்சம் கூட அந்த டிஓடியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இந்த கிளர்க்கு லீஸ்ட் பாதர் டு ப்ரொவைட் வாட்டர்னு அப்யூஸ்டு சொல்கிறாரு. நீங்கள் பக்கத்தில் போய் ஒரு ஆறு இருக்கு, அங்கே போய் குளிச்சுக்கோங்க. அந்த ஆற்றுல போய் பார்த்தா அங்கேயும் தண்ணி மோசமாக இருக்குது. ஸோ அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. தேவஸ்தானம் என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த 5 ரூபாயில் 4 ரூபாய் வந்து அந்த சர்வீஸை கொடுத்துட்டோம், பார்பர் சர்வீஸுக்கு. 1 ரூபாய் நீங்கள் வந்து டொனேஷனாக கொடுத்துருக்குறீங்க, அதனால் நீங்கள் வந்து கன்சியூமர் இல்லை அப்படிங்கிறாங்க. நோ தட் இஸ் நாட் அக்செப்டட். யூ ஆர் சப்போஸ் டு, ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கிணறு இருக்கு, அங்கே போய் குளிங்கன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்ற நான் குளிக்காம கோயிலுக்குள்ள போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த கேஸ்ல வந்து அந்த ஆர்குமெண்ட் டெம்பிள் இஸ் நாட் லைபிள் டு ப்ரொவைட் வாட்டர்ங்கிற ஆர்குமெண்ட் இஸ் நாட் அக்செப்டட் அண்ட் 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. ஸோ இன்னொரு கேஸ், எஸ்பிஐ வந்து மிஸ்டர் ராம்ங்கிறவர் ஒரு சூப்பர் சேவிங் ஸ்கீம்ல 1990 ஜாயின் பண்றாரு. 20 வருஷமா டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கடைசியில பார்த்தா அந்த ஸ்கீமை நாங்கள் அபாலிஷ் பண்ணிட்டோம், அதுக்கு கிளையண்ட் சேராதனால ஸ்டேட் பேங்க் சொல்லுது அந்த ஸ்கீமே நாங்கள் அபாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. cited commercial reasons for closing. State Bank cannot unilaterally suspend. இந்த மாதிரிலாம் நீங்க ஆரம்பிக்கும் போது யோசிச்சு இருக்கணும், இடையில அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி SBI was fined 55,000 rupees. இது ஒரு சின்ன கேஸ் பார்க்கலாம். MTC பஸ்ல ஒருத்தர் வந்து நைட்டு 9:50க்கு ஏறுறாரு. 50 ரூபா பாஸ் வச்சிருக்கிறாரு, 1 டே பாஸ் 50 ரூபா பாஸ் வச்சுக்கிட்டு நைட்டு 9:50க்கு ஏறுறாரு. டி நகர்ல இருந்து திருவான்மியூர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். அதுல பாதி வழி வேளச்சேரி போகும்போது
செல்வத்திட்ட அந்த மிஸ்டர் செல்வத்திட்ட அந்த கண்டக்டர் சொல்றாரு, 5 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்குங்க. ஏன்னா நீங்க எடுத்த ஒன் டே பாஸ் வந்து கரெக்டா 10 மணிக்கு முடிஞ்சு போகுது. நீங்க 9:50க்கு ஏறி இருக்கிறீங்க. இந்த பஸ் போய் சேர்றதுக்கு இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும். 10 மணி ஆயிட்டு நீங்க ஒரு 5 ரூபா டிக்கெட் வாங்கினா தான் நீங்க டிராவல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா இறங்கிக்கோ அப்படிங்கிறாரு. ஃபைல்ட் ஏ கேஸ் இன் சென்னையில் ஃபைல் பண்றாரு. MTC ஆர்டர் டு பே ₹15,000 டு மிஸ்டர் செல்வம். நோ, உங்களுடைய ரூலை மாத்துங்க. ஒரு பேஷண்ட்டை நைட்ல பாதி வழியில ஏறும்போது எலிஜிபிலிட்டி இருக்கிற டிக்கெட்டினுடைய எலிஜிபிலிட்டி வந்து இறங்குறது வரைக்கும் இருக்கணும். அது பாதி வழியிலே பண்றதுக்குள்ள MTCல ரூல் இல்லை, கண்டக்டர் எனக்கு தெரியாதுப்பா, ரூல் அப்படிதான் சொல்லுது அப்படிங்கிறாரு. ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டட். ஸோ இது மாதிரி இதே வந்து பிரெக்னென்ட் லேடியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஸோ இது மாதிரி அன்ஜஸ்டிஃபையபிள் ரூல்ஸ் வச்சுக்க முடியாது. நீங்க ஒரு சீனியர் சிட்டிசன் வாஸ் அட்மிட்டட் இன் ஏ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன் குரோம்பேட். ஹாஸ்பிட்டல் டிமாண்டட் ₹23,000 ஃபார் ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாத்துக்கும். பேஷண்ட் டைடு ஈவன் பிஃபோர் ஸ்கேன், எக்ஸ்ரே எடுக்க முன்னாலே செத்து போயிட்டாரு. ஹாஸ்பிட்டல் ரெஃப்யூஸ் டு ரிட்டர்ன் தி மணி. காஞ்சிபுரம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ₹30,000 ஃபைன், ₹5,000 கேஸ்க்கு. ஸோ இதை மாதிரி அன்ஜஸ்டிஃபைலா அன்ரீசனபிளா நடக்க முடியாது. மிஸ்டர் ஹெல்த் கேர் சென்டர் ஃபைண்ட் ₹78,000 ஃபார் வாட்? மிஸ்டர் மோகன் சா ஒன் டிவி அட்வர்டைஸ்மெண்ட். ₹23,000 பே பண்றாரு கோலார் ஹெல்த் கேர் சென்டர்ல, அண்ணா நகர்ல, டு ரெடியூஸ் ஹிஸ் வெயிட். ஸ்டீம் அண்ட் மெசேஜ் ட்ரீட்மெண்ட் வாஸ் கிவன். அவருக்கு மெசேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட்ல he is not able to withstand that. He developed pain in the abdomen and stopped the treatment. Health care center did not respond to notice. So அதனால அவங்களுக்கு ₹78,000 ஃபைன் பண்றாங்க. ஸோ ₹5 பிஸ்கெட். ராஜசேகருக்கு ஒரு வில்லிவாக்கத்துல சென்னையில 5 பேக்கெட் ₹5 பேக்கெட் வாங்குறாரு, பிஸ்கெட் வாங்குறாரு, பார்லே பிஸ்கெட். ஒரு பேக்கெட் வந்து 35 கிராம் தான் இருக்குது, இன்ஸ்டெட் ஆஃப் 50 கிராம்ஸ். கையில பார்த்த உடனே தெரிஞ்சு போகுது. மேனுஃபேக்சரர் டிஸ்ட்ரிபியூட்டர்ல ஹைதராபாத்ல இருக்கிறாங்க. கம்பெனி ஆர்கியூட் ஃபார் நாட் டெஸ்டிங் த பேக்கெட், டெஸ்ட் பண்ணல, வெயிட் போடல அப்படின்னு ஆர்கியூ பண்ணாங்க. நான் சென்னை கோர்ட்ல வந்து ₹15,000 ஃபைன் போடுறாங்க டு பெய்ட் வித்தின் 6 வீக்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஹெல்த் கேர் சென்டர் ஃபைன் 78,000. இது பார்த்தாச்சுது இல்லையா? ஸோ எங்க ட்ரைனிங்ல நான் when I was in working in CIல ஒரு ட்ரைனிங் சென்டர்ல போய் ஒரு விமென்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம். சாதாரணமா சாத்தூர் பக்கத்துல இந்த தீப்பெட்டி எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறோம். அந்த தீப்பெட்டி எடுக்கிற ஒரு 50 பேர் குரூப்பா சேர்ந்துட்டு எல்லாரும் யூனிஃபார்மா ஒரே சாரி கட்டிட்டு எங்கேயாவது கேம்ப் போகணும், டூர் போகணும், அல்லது போட்டோ எடுத்துக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு மதுரையில போய் சேலை எடுக்கிறாங்க. 57 சேலையுமே ₹21,000 சம் 5 years பேக் எடுக்கிறாங்க. எல்லாமே டேமேஜ் ஆகி ஓல்டு சாரீஸை கொடுத்து ஏமாத்திட்டான். நாங்கள் போய் ட்ரைனிங்ல சொன்னோம், அந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருந்தால் நீங்கள் கேஸ் போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பாவம் ஒவ்வொரு லேடிஸ் எல்லாருமே அவங்க வந்து சார் இந்த மாதிரி எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ ஒன்று செய்யுங்க, பில் வச்சிருக்கீங்களான்னு. ஃபார்ச்சுனேட்லி தே ஹேட் த பில். ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல வாங்கியிருக்கிறாங்க, அந்த பில்லை வச்சிருந்தாங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க, நாங்கள் 2 நாள் ட்ரைனிங், முதல் நாள் ட்ரைனிங் முடிச்சது, முதல் நாள் ஈவினிங் அந்த அந்த கடைக்கு வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி சென்னையில இருந்து வந்து ட்ரைனிங் எடுத்தாங்க, டெஃபிஷியன்சி இருந்துன்னு சொன்னா கேஸ் போடலான்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட வாங்கினா 50 சேலை, அதில் வந்து 57 சேலை வாங்கணும், அது எல்லாம் டேமேஜ் ஆயிருக்குது, ஒரு நாள் கொடுத்ததுக்குள்ள கிழிஞ்சி போச்சுது, சாயம் போச்சுன்னு சொன்ன உடனே கேஸ் போடுவோன்னு உடனே பயந்தே போயிட்டான். சரி நீங்க ஒரு சேலையை மட்டும் கொண்டு இந்த பில்லை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் 57 புது சாரி கொடுத்து ₹21,000. they were immensely pleased. ஸோ அத மாதிரி யூ கேன் டேக் ஆக்ஷன், எடுக்க முடியும், எடுக்கலாம். கன்சியூமருக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்லைட். ஐ திங்க் கேஷா கிராண்ட் ரீஃபண்ட்ஸ் 3 lakhs. சுஜாதாங்கிறவங்க ஒரு ஃபிளாட் புக் பண்றாங்க, 30 நாளைக்குள்ள கேன்சல் பண்ணிக்கலாம்னு எக்ரிமெண்ட். He canceled the contract within 30 days as she got medical seat for her daughter. அவங்க டாட்டருக்கு கேஸ் அவங்க மெடிக்கல் சீட் கிடைச்ச உடனே ஃபிளாட் இனிமேல் பணம் கட்ட முடியாது, பொண்ணை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பணத்தை திருப்பி கேட்குறாங்க 3 lakhs. அவங்க வந்து தரமாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து தே கேம் டு அஸ் கன்சியூமர் அசோசியேஷனுக்கு வந்து நாங்கள் இன்டர்வியூன் பண்ண உடனே ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், ஒரு லெட்டர் போட்டோம், நீ கொடுக்கலன்னு சொன்னால் வில் மீட் யூ இன் தி கோர்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஷி காட் ரீஃபண்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட் கிவ்ஸ் மீ இம்மன்ஸ் ப்ளஷர், பட் ஃபார் CI ஐ வுட் நாட் ஹேவ் அச்சீவ்டு திஸ் ஆன் டைம் பிகாஸ் அவங்களுடைய டாக்டருடைய எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏ ஃபிளாட்டை விட.
I feel it's God's will to come to know about CI எங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி we have won a lot of number of cases. கன்சியூமர் வந்து கன்சியூமருக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. அட் த சேம் டைம் பிஸ்னஸுக்கு ஒன்றும் பெரிய இடம் நீங்கள் வந்து ஏமாற்றணும் அல்லது அன்ஃபேரா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சா தான் உங்களுக்கு பிரச்சனையை தவிர, அது இல்லைன்னா பிஸ்னஸ் கம்யூனிட்டி நீட் நாட் அட் ஆல் worry as long as you are genuine. 100% genuine இருங்க, பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் தி கவர்மெண்ட். தி ஆக்ட் எக்ஸ்பெக்ட்ஸ் ஒன்லி தட். அதுக்கு மேல வந்து வேற எதுவுமே எதிர்பார்க்கல. ஸோ அதனால இந்த ஆக்டை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் we have to be fair and genuine and justice ஓடு நடந்துக்கணும். That is what is expected. So with this few words, I think we have come to that final slide. Balaji, இது திரும்ப எப்படி வருது? பேக் வருது. பேக் இதா பாஸ் ஆகுதுவா? நியூஸ் வேற என்னமோ வருது, அந்த ஃபீல்டு வர மாட்டேங்குது. இதுதான் நமக்கு கன்வர்சன்ட் ஆகல. என்ன வரணும் நமக்கு? அது பழைய ஃபீல்டோட இது ஸ்லைடு எடுத்தது. சார் முடிச்சிங்களா சார்? இஸ் இட் ஓவர்? Yeah, over. Right. Yeah, thank you, Mr. Sandarajan. As usual, fantastic examples and your ஒரு ஐ த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரி இருந்துச்சு. நீங்க ஒவ்வொரு கம்பெனியும் சொல்லி அது எப்படி நடந்ததுன்னு சொல்லி நீங்க கரெக்டா கன்சியூமர் மட்டும் கிங் மட்டும் இல்ல, ஒரு கிங் குயின் எல்லாமே அவர் தான். இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா, பட் ஒன் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வாட் தே டூ. More than 800 viewers are watching this program, Mr. Sandarajan, on our YouTube, Facebook and everything. நிறைய questions வந்துட்டு இருக்கு. There for questions and we'll try and take as many questions as possible. Meanwhile, even chapter chairman, if you have a question, please raise your hand so that you can ask the question to Sandarajan directly. And the question what has come from chat box, very brief question, please, whoever, because we got 10 minutes only for question actually. So go ahead, Mr. Mohan. Yes, unmute பண்ணிட்டு கேளுங்க மிஸ்டர் மோகன். அன்மியூட் பண்ணிடுங்க சார். மியூட்ல இருக்கீங்க மோகன் சார். மோகன் அன்மியூட் பண்ணுங்க நீங்க. சங்கர். யா ஓகே நவ. ஓகே நவ ஓகே. வால்யூம். ஓகே சார். சந்தான சார், வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் சார். மைண்ட் ப்ளோயிங் செஷன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு இன்னைக்கு என்ன நீடோ அதை கரெக்டா கொடுத்தீங்க சார். இப்ப நிறைய ஜுவல்லரியில பாத்தீங்கன்னா வேரியஸ் குழுக்கள் போடுறாங்க, வேரியஸ் ஸ்கீம்ஸ் போடுறாங்க. ஆமா, இப்ப அதெல்லாம் இதுல வருமா சார்? கண்டிப்பா வரும். நீங்க வந்து சேவிங்ஸ் பண்றது வேற சார். நீங்க வந்து மாசம் எவ்வளவு கட்டுங்க, 1000 ரூபாய் கட்டுங்க, 10 மாசம் ஆச்ச உடனே நீங்க 10,000 ரூபாய்க்கு ஒட்டு எடுத்துக்கங்கிறது வேற விஷயம். நீங்க வந்து உங்களுடைய அந்த கான்ட்ராக்ட்ல ஒத்துக்கிறீங்க, நான் பணம் கட்டுறேன், 10,000 முடிச்ச உடனே தரேன்னு சொல்றீங்கிறது வேற விஷயம். ஆனா இதுல குழுக்கள் போட்டுட்டு இதுல இவருக்கு லாபம் அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க என்ன கான்ட்ராக்ட்ல எக்ரிமெண்ட் பண்றீங்க, என்ன அந்த கண்டிஷனை டீவியேட் பண்ணாதான் பிரச்சனை வரும். ப்ரீ கிஃப்ட் அதனால அப்படின்னு சொல்றது வேற இல்ல சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் அவங்க பில் நம்பர் போட்டு குலுக்கி அதுல ஒரு கார் தர்றோம், ஒரு பைக் தர்றோம் அப்படிங்கிறாங்க. சரி, டு ப்ரோமோட் தேர் சேல்ஸ். வெதர் தட் கம்ஸ் அண்டர் திஸ் சிசிஏ. இது வந்து in what way it affects you? உங்களை எப்படி அஃபெக்ட் ஆகுது? ஆமா, நீங்க வந்து பிரைஸ் தரன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரோமோட் பண்றீங்க. ப்ரோமோட் பண்றது கரெக்ட். இதுல வந்து கன்சியூமராத சார் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழுக்கள்ல எனக்கு கார் இருந்தா நான் வாங்கிக்கிறேன், இல்லை நான் பேசாம இருக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, நீங்க வந்து அன்ஜஸ்டிஃபைபிளா எதுவும் பண்றீங்களா? இப்ப ஜுவல்லரி பீப்புள் எல்லாம் இனிமே நிறைய குழுக்கள் போட சொல்லிடலாம். அதுதான் சார். இதுல வந்து எப்பவுமே வந்து கான்ட்ராக்ட் அப்படிங்கறத வந்து சில விஷயங்களை வந்து நீங்க அன்ஃபேர் அப்படிங்கறது நீங்க இதுல வாட் இஸ் அன்ஃபேர் நீங்க சொல்லுங்க சார். இஸ் இட் நாட் லைக் லாட்டரி? அது இனிமே இந்த கேசஸ்ல எடுத்து அதை எதுவும் பண்ணதா உண்டு. இனிமே இந்த புது ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்தாங்க. இப்போ வந்து 1+1 நம்ம கன்சியூமர் இஸ் ஆல்சோ ரொம்ப கிரீடியா இருக்கிறாங்க. ஆமா, 1+1 ஃப்ரீ அப்படின்னு சொன்னா உடனே போகணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரீ அப்படின்னு அவன் எவ்வளவு ஹிடன் சார்ஜஸ் வச்சிருக்கிறான் என்னங்கிறது யாருமே சார்.
நாங்க 1+1 எல்லா கஸ்டமருக்குமே 1+1 தர்றாங்க. நம்ம மீட்டிங் Whoever நடந்துட்டு buys, இருக்கு. whoever but buys you are one, getting the they will price get of an two. they will நீங்க get an ரெண்டு additional one. இல்ல hidden charges ரெண்டு பிரைஸ் வச்சுக்கிறீங்க. நான் நேத்து கூட இது வாங்கினேன், ஒரு பாக்கெட் ஆஃப் பாதாம் மில்க். ஓகே, அதே ஒரு பாக்கெட்டா டப்பால வாங்கினா 60 ரூபாய், 1+1 ஃப்ரீ அப்படின்னு போட்டு 120 ரூபாய் போடுறான். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதே கம்பெனி ரெண்டு பக்கெட்ல இருக்குது. 100 கிராம் பாக்கெட் 100 கிராம் டப்பால போட்டு 65 ரூபாய் வச்சிருக்கான் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல. ஓகே. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அட்டைப்பட்டியில வச்சு 2 பாட்டு 120 ரூபாய் போடுறாப்பா. எக்ஸ்பிளிசிட்டா தெரியுது. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீங்கிறது இட்ஸ் ஏமாத்து வேலை. அது கரெக்ட். ப்ரூவ் பண்ணல. நீங்க ப்ரூவ் பண்ணி ஏமாத்துறான்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இப்ப மெடிக்கல் ஃபீல்டுல சார், இப்ப மெடிக்கல் நீங்க அவர்கிட்ட நான் உங்க நம்பர் கொடுத்துறேன். ஓகே, நீங்க அவர்கிட்ட பேசி கன்சல்ட் எல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய क्वेश्चन வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். மோகன் சார் உங்க நம்பர் கொடுப்பாரு சார். நீங்க அவர் நிறைய क्वेश्चन நிறைய இருக்கு அவருக்கு. நீங்க சேலத்துல யூ கேன் டேக் கேர் ஆஃப் சேலம் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஓகே. டாக்டர் ஜானகி கிட்ட ஒரு क्वेश्चन வந்திருக்கு. Do insurance claim form a part of this act? கண்டிப்பா வருது. பட் இன்சூரன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, நிறைய கார் கம்பெனில கார் லோன் வாங்குறதுல இருந்து எல்லாத்துலயுமே என்ன பண்றோம்னா we don't read the conditions at all. சார் எங்க கையெழுத்து போடணும், 10 பக்கம் இருந்துச்சுன்னா 10 பக்கத்துல இன்ட்டு போட்ட இடத்துல கையெழுத்து போட நம்ம தயாரா இருக்கிறோம். அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல நீங்க போனா கூட சர்வீஸுக்கு நீங்க ஒரு எக்ரிமெண்ட் போடுறீங்க, ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து போடுறீங்கன்னா அந்த ஃபார்ம்ல என்ன கண்டிஷன் இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனில பின்பக்கம் பொடி எழுத்துல 3 பக்கம் போட்டிருப்பாங்க. Nobody has read so far. அதான் அந்த பிரச்சனை. நீங்க எக்ரி பண்ணிக்கிறீங்க இல்லையா? நீங்க எக்ரி பண்ணிட்டீங்கன்னா you are liable unless you prove that is இப்போ புது ஆக்ட் படி இது unreasonable அப்படின்னு ப்ரூவ் பண்ணா நீங்க you can get a compensation. So it's open. இப்ப நீங்க சார் சொல்ற அந்த ஜுவல்லரி கூட you take up a case. இது வரைக்கும் யாரும் எடுத்து போன மாதிரி தெரியல சார், இது unreasonably it is cheating the consumer ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்கங்கறானா. அட்லீஸ்ட் நீங்க உங்க சார்ட்டர் சார்பாவே போடலாம், இண்டிவிஜுவல் தேவையே கிடையாது. எக்ஸலென்ட் சார். ஜானகி அவங்களே எடுக்காத வரைக்கும் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரெண்டு பேரை போட்டு உள்ள தள்ளுங்க, ஃபைன் 2 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுங்க சார். கன்சியூமர்ட்ட இத்தனை ரூபாய் ஆகி இருக்கிறான் சார். பழைய காலத்துல நெஸ்கஃபேல ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸ்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா 50 கிராமுக்கு பதிலா 48 கிராம் தான் இருந்தது. 48 கிராமுக்கு ஒவ்வொரு கன்சியூமர்ட்டையும் 2 கிராம் சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு, நீ இத்தனை லட்சம் பேக்கெட் வித்துருக்கிற, இத்தனை நாள்ல இவ்வளவு லாஸ், இவ்வளவு நீ ஃபைன் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஃபைனை வாங்கி இதுக்கு கொடுத்தாங்க. அத மாதிரி ஒரு இஷ்யூ எடுக்கணும். 2 கிராம் தானே, நம்ம எவ்வளவு காஃபி, அந்த மாதிரி எடுக்காத வரைக்கும் இதெல்லாம் சரி பண்ணவே முடியாது. நம்ம பேசிட்டே இருந்தே இது சரியா தப்பான்னு இல்ல, போடுங்க ஒரு கேஸ் பண்ணிடலாம் சார். 2 கிராம் ஒருத்தருக்கு சார் 1 கோடி பேக்கெட் விற்பது அந்த கம்பெனி எவ்வளவு கெயின் ஆயிருக்கு. அது மாதிரி அது கிளாஸ் ஆக்ஷன் சூட்ல கொண்டு போகணும் சார் அது. ஆமா, நிச்சயமா சார். இதே ஜானகி அம்மா கேட்டிருக்காங்க, டாக்டர் ஜானகி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, what way the can person with disabilities have redressal, especially when access to the major issue. நீங்க அழகா சொன்னீங்க சார், கம்ப்யூட்டர் வீட்ல உட்கார்ந்துட்டு அழகா பார்த்து பண்ணிடலாம்னு. So there's no issue in that. Next question sir, ராஜான் கூப்பிட்டிருக்காரு நம்ம இதுல. What he says, what is the time frame within which the claim can be lodged? Claim 2 years. 2 years. Okay. Then it becomes 2 years. ஒரு கேஸ் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, நீங்க 2 வருஷம் வரைக்கும் டைம் லிமிட் இருக்குது. 2 வருஷத்துக்கு மேல கூட அந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். if you give a justifiable reason, சார் நான் வீட்டுல 2 வருஷம் தூங்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா கூட அதை இது பண்ண முடியும். So you should have a reason. சார் நான் ஃபாரின் போயிட்டேன், 1.5 வருஷம் ஆயிடுது, 2 வருஷம் ஆயிடுது, இப்பதான் திருப்பி வந்தேன், அப்ப அங்க பில் எல்லாம் அங்க இருந்தது, அதனால ஃபைல் பண்ண முடியல. ஆனா இப்போ ஃபாரின்ல இருந்து கூட ஆன்லைன்ல ஃபைல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் 2 years வரைக்கும் still time limit is there. எக்ஸலென்ட் சார். 2 क्वेश्चन சார். இது ஆட் கவுன்சில பத்தி சார் ஷாம் சுந்தர் கேட்டிருக்கார். The first question is, is there a provision to file a suit against the media TV channel for not validating the ad contents? இன்னொரு क्वेश्चन YouTube வியூல வந்திருக்கு. இன்னொரு क्वेश्चन அதே ரிலேட்டட் தான், கம்பைன் பண்ணிடுறேன் சார். The Advertising Standards Council of India, ASCA உங்களுக்கு தெரியும் சார், welcoming the new Consumer Protection Act. The question is that remains is, what is the new law now coming to force? Is the ad landscape now headed for a reboot? Have they realized this Consumer Act and controlling themselves, or still continuing with the old tradition? ASCI is a private body. Certain act, Food Safety Actல ASCI recognize பண்ணிருக்காங்க. அத மாதிரி
ஏசிஐ வந்து சில டிபார்ட்மெண்ட்ல ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் வந்து அது வேலிடா இருந்துன்னு சொன்னா எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டியே வந்தாச்சுதான். ஏசிஐக்கு இன்னும் வந்து வேல்யூ அவ்வளவு இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது சுவ மட்டும் எடுப்பாங்க. ஏசிஐ சொல்றத வந்து மத்தவங்க கேட்கணும்னு கண்டிப்பு கிடையாது. பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் ஓகே மாத்திக்குவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இப்போ வந்து யூ கேன் டைரக்ட்லி அத்தாரிட்டி வந்தாச்சு அப்படி கிடையாது. இண்டிவிஜுவலி யூ ஹேவ் டு கோ டு தி கோர்ட். இப்போ அப்படி கிடையாது. யூ கேன் கம்ப்ளைண்ட் டு தி அத்தாரிட்டி. தி அத்தாரிட்டி வில் டேக் கேர் ஆஃப் இட். இட்ஸ் மோர் பவர்ஃபுல் than that. முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கன்னது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Ad club, adan sir, same something similar to that. One more question what has come from again YouTube user. Do you think the job of creative agencies has become difficult after the new ad rule guidelines set by the government of India, especially for the brands that also have to mention the disclaimers in 30 seconds TVC along with the brand message? How good is for the product? Sir, advertisement, media மேல நீங்க வந்து கன்சியூமர் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பணம் பே பண்ணிருக்கணும். ஃப்ரீ சர்வீஸோ அதெல்லாம் வந்து இதுல வராது. இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை போய் நீங்க கொஸ்டின் பண்றது ரொம்ப கஷ்டம். ப்ரொவைடட் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு சர்வீஸுக்கு நான் எக்ஸ்ரேக்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா யூ கேன் கொஸ்டின் இட். சார் எக்ஸ்ரே எடுத்தா சரியா வரல. அத மாதிரி ஃப்ரீ சர்வீஸ் இதுல வரல. மீடியாவுடைய கொஸ்டின்ஸ் பூரா வராது. அதுக்கெல்லாம் நீங்க இப்ப பாருங்க, இப்போ ஈவன் டுடே அட்வர்டைஸ்மெண்ட் தனி ஆக்ட் கிடையாது. Though India is the one of the country where we have got more number of action rules than United States. But இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தனியா ஒரு கைட்லைன் கொண்டு வராங்க. இப்படிதான் அட்வர்டைஸ் பண்ணணும்னு சொல்லி கைட்லைன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர்ஸ் கீழே. அந்த கைட்லைன் படி இல்லைன்னு சொன்னாலே நீங்க வயலேஷன் ஆகும். ஒரு கிளைம் பண்றீங்க, இப்ப நீங்க இந்த சொல்றீங்க இல்லையா, இது மாதிரி போட்டிருக்காங்க வச்சிருக்காங்க ஒரு ப்ராடக்ட்ல அப்படி பண்ணணுமா அவங்களுக்கெல்லாம் நியூ டிஃபரெண்ட் டிஃபைன்டு கைட்லைன்ஸ் ஆர் பீயிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். Dr. Dinakaran அவருடைய question sir, how is the deficiency in software development deficiency proved as a new CP Act 1 thing 2019? இன்னொரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்லைன்ல பண்ணா என்ன வெப்சைட்ல போய் எப்படி கம்ப்ளைண்ட் ஃபில் அப் பண்றது ஒரு டவுட் இருக்கு சார். அது பூரா இப்போ வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தா எல்லாம் டிக்ளேர் பண்ணும். இப்போ வந்து ஒவ்வொரு அந்த வெப்சைட்டுக்கு போய் இப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல போடணும்னு சொன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லாமே ஒரு இது கொடுப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்னா வந்து இந்த ஆக்ட் இன்னும் கம்ப்ளீட்டா 100% இது ஆகலை. இப்போதான் இட்ஸ் ஆல் எமர்ஜிங். இட் ஹாஸ் டு பி அப்ளை டு த ஸ்டேட் கவர்மெண்ட். என்ன பண்ணணும்னு தெரியுங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த கோர்ட்டுக்கு இந்த நம்பரு இந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்ப எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ்ன்னு சொன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இந்த செல் நம்பர் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் பண்றது. கம்ப்ளைண்ட் மெக்கானிசத்துக்கு இப்ப டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சைட் போடுறாங்க. அது மாதிரி இது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா கன்சியூமர், அவங்க வந்து ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும். TNY திருநெல்வேலி அது கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு நீங்க போயிடலாம். எக்ஸலன்ட் சார். டாக்டர் தினகரன் ரொம்ப ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டிருக்காரு. Can central government be questioned to pay compensation for wrong policies affected to individual? You're not a consumer of central government. இல்ல நீங்க வந்து அதான் சொன்னல மீடியாவோ லாவை கொஸ்டின் பண்ணனும்னா அதுக்கு வேற பாடி வேற இதே கன்சியூமர் கவுன்சில். you are not a consumer. நீங்க வந்து very important citizen. நீங்க as a citizen you can take it up. அது வேற விஷயம். not as a consumer protection. Thank you so much Sandarajan. As usual ரொம்ப அழகா நீங்க ஒவ்வொரு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணீங்க. ஏன்னா உங்க பிரசன்டேஷன்லயே நீங்க क्वेश्चन ஆன்சர் கொடுத்தீங்க. அதனால எங்களுக்கு நிறைய क्वेश्चन உங்களுக்கு கேட்க முடியல. நீங்க ரொம்ப அழகா பண்ணிட்டீங்க. ஆமா, சேர்மனுடைய எல்லார்கிட்டயும் நான் உங்க டீடைல்ஸ் உங்க கன்சியூமர்ஸ் அதோட லீஃப்லெட் நீங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன். So they can all become your member and really make best use of your knowledge and thought provoking insight what you have. Sir, Venkatam sir can answer and the PowerPoint கூட அனுப்பிச்சுறேன் so that you can share to all the people. So if somebody want to take it in Tamil நான் தமிழா பிரசன்ட் பண்ணா இதையே தமிழ்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா see that the content is not okay, done. Ama sir, thank you so much and it's a lovely evening, fascinating as usual. Venkat, kindly take it forward please. Right, sir. Thank you, sir. Thanks for all this. The credit goes to you because you have been following me for the past more than a month. Thank you, sir. Our pleasure. And I think the question and answer session has been. Now, all that remains for us is for the concluding remarks, I request Mr. Selvam sir. Yes, sir. Conclude பண்ணனும் with your remarks. சொல்லுங்க. கண்டிப்பா சார். சார்
திரு சந்தன்ராஜ் சார் வந்து ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருள் நுகர்வருக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு. சாரி சார், இது வந்து எங்களுடைய ஒரே ஒரு நிமிஷம், எங்களுடைய சேர்மன் சார்பாகவும் எங்களுடைய பிரசிடென்ட் MMA சார்பாகவும் உங்களுக்கு வந்து ஃபார் கிவிங் த பிரசன்டேஷன் வாட் வி டூ, ஒரு 100 மாஸ்க் ஒரு NGOக்கு போட்டு எங்கெங்க யாருக்காக தேவைப்படுதோ உங்க பிகாப் போய் கொடுத்துறோம் சார். இது வந்து இது புதுசா நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மொமெண்டோ கொடுத்து பேஸ் பண்றோம். We thought it's a better one. Thank you for accepting our offer to give mask on your behalf. Thank you so much and really appreciate it. This is how எங்களுடைய MMA ஒவ்வொரு இடத்துக்கா ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு அவங்க கொடுத்து அவங்க நல்ல அவங்களை கம்பல் பண்ணி போட வச்சுட்டு இருக்கோம். So it will protect them, it will protect others also. Thank you so much sir for accepting our please go ahead Mr. Selvam. Sorry. Thank you sir. சார் ஒரு நுகர்வோர் ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை வாங்குறதுக்கு 5 ரூபா பிஸ்கட்ல இருந்து ஒரு விமான பயணத்தை வரைக்கும் ரொம்ப அழகா அவங்களோட உரிமைகள் என்னெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பொருளை விற்பனை பண்றவங்க சும்மா சொல்லிட்டு போயிட முடியாது. உள்ள அதுல இருக்கக்கூடிய அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா அதுல என்ன விகிதாச்சாரத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்தெல்லாம் ரொம்ப நல்ல விளக்கமா தமிழ்ல அழகா நீங்க அந்த ஸ்லைடே ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க சார். அதை படிச்சுட்டு உடனே தமிழ்ல சொல்லும் பொழுது நல்லா போய் எங்க கேக்குறவங்களோட மூளையில நல்லா பதிஞ்சது சார். ஒரு வாடிக்கையாளரோட உரிமைகளை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார். உண்மையிலே நாங்கெல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்கோம், வியாபாரத்திலயும் இருக்கோம். ஒரு வாடிக்கையாளரை இனிமே நாங்க பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும் சார். அந்த மாதிரி உங்களோட பிரசன்டேஷன்ல இருந்தது மிக நல்ல பிரசன்டேஷன் சார். எல்லாத்தையும் விட உங்க வயசு, உங்க அனுபவம், உங்களோட அந்த பாடி லாங்குவேஜ், நீங்க சொல்ற விதம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப இது ஒரு பெரிய விஷயம் சார் நீங்க பண்ணியிருக்கிறது. எங்க சாப்டர் அனைத்து சேர்மன் அண்ட் மெம்பர்கள் சார்பாக உங்களை போற்றுகிறோம், வணங்குகிறோம், உங்களை வாழ்த்துகின்றோம். வயது இல்லை என்றாலும் எங்களுக்கும் ஆசை உங்களை வாழ்த்த வேண்டும். நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறீர்கள், எனவே வாழ்த்து மகிழ்கின்றோம் சார். மிக நல்ல ப்ரோக்ராம் சார். எங்களோட MMA உறுப்பினர்கள் உங்களோட நம்பரை கொடுத்துட்றேன் சார். நிறைய பேருக்கு அதுல டவுட் இருக்கு, கண்டிப்பா நம்ம பேசுவோம் சார். இதுல காலம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால நீங்க புல்லட் பாயிண்டா ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க சார். இன்னும் எலாபரேட்டா வேணும்னா எங்க மெம்பரை உங்க கான்டாக்ட் பண்ண சொல்றோம். உங்களோட அருமையான பங்கேற்புக்கு எங்களோட நன்றிகள் சார். நீங்க வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபுட்ல கேட்டிருந்தீங்க. ஃபுட் வந்து சப்ஜெக்ட், ஃபுட்ல நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது இல்லாம தனியா ஃபுட் சேஃப்டி சம்பந்தமாவோ பேஷண்ட்ஸ் ரைட்ஸ் இந்த மாதிரி நிறைய டாபிக்ல நம்ம பேசலாம். எம்எம்ஏ அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னா we'll have more programs like this one. சார் எதிர்காலத்துல உங்களை நாங்க நிறைய உபயோகப்படுத்திக்கிறோம் சார். உங்களோட அனுபவம் நாங்க நல்ல பயிரா வளர்றதுக்கு ஒரு நல்ல உரமா இருக்கும்னு நாங்க விரும்புறோம். ரொம்ப நன்றி சார். Thank you for Thank you sir. Venkatraman and Captain Vijay Kumar ரெண்டு பேருக்குமே they are all very known to me. In fact அவங்களோட ரொம்ப நாள் associated. அத வந்து இந்த even after இந்த pandemic periodல என்ன யூஸ் பண்ணியதுக்கு I must be very thankful and happy. Thank you sir. Now finally எங்க கேப்டன் சார் வந்து எல்லா துறையிலயும் எல்லா சப்ஜெக்ட்லயும் சர்வீஸ் ஆகட்டும், சேல்ஸ் ஆகட்டும், உள்ள ஹெல்த் கேர் ஆகட்டும், global impact. ஆமா சார், எல்லாத்துலயும் அவரோட ஸ்பீடு, அவரோட பேஷனுக்கு கீழே நாங்கெல்லாம் வந்து அவரோட ரசிகர்களா தான் இணைந்து இருக்கோம். நிறைய விஷயங்களை எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு சார். எங்க ஐ ஓபனர் சார் தான் சார். பாருங்க, இப்ப MMA தான் இந்த வருஷமும் ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட்ல நம்பர் 1 அவார்டு வாங்கி இருக்குன்னா இதுக்கு பின்னால இந்த டீமோட உழைப்பு, எங்க விஜயகுமார் சாரோட டீம்ல இருக்கிறத நாங்க பெருமையா நினைக்கிறோம் சார். அந்த வெற்றியும் உங்களோட சேர்ந்து கொண்டாடுகிறோம். அவர் இன்னைக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கிறாரு. நன்றி சார், மிக்க நன்றி எல்லாருக்கும். முடிக்கக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது. அதுக்காக திரு கணேசன் அவர்களை, சேர்மன் நாமக்கல் சாப்டர் கணேசன் அவர்களை ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்காக அழைக்கிறேன். வாங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மிஸ்டர் கேப்டன் வெங்கட்ராமன் சார். பிகாஸ் அவர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்க 1 மந்த்துக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு சொன்னீங்க. அதாவது நேற்றுக்கு லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ் மேல நம்ம ரெகுலர் MMA ஈவினிங் ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது சைனா ப்ரோக்ராம் ஆகட்டும், நம்மளோட தபாவாலா ப்ரோக்ராம் ஆகட்டும்,
நம்ம ஆகட்டும் எல்லா விஷயங்கள். அதாவது நம்ம MMA பத்தி, MMA வந்து அது சார் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நாங்க ஆல் இண்டியா அவார்டு வந்து 11th டைம் இப்போ நம்ம கேப்டன் தலைமையில வாங்கிட்டு இருக்கோம். இந்த ஆல் இண்டியா அவார்டுல குளோபல் அவார்டுன்னு வந்தா கூட MMA கிடைக்கும் நேற்று வேல்யூல பேசுறப்ப சொன்னாங்க. ஸோ சச்சவே MMA இன்னைக்கு ரூரல் சைட்ல அது இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆத்தூர், நாமக்கல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னா கேப்டன் வந்து உண்மையாலுமே அது தாயார் நாமகிரி தாயார் கோயில தான் அது முடிவாச்சு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க. அது இன்னைக்கு வந்து சார் வந்து ஒரு லா பேக்ரவுண்ட் இல்லாம ஐயா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கய்யா. நான் வந்து பேசிக்கலி அட்வொகேட், பட் எங்க எத்தனையோ கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த ஒரு உங்களோட இந்த கொடுத்திருக்க அந்த டிப்ஸ் வச்சு என்னால எவ்வளவு பேருக்கு இதை பத்தி நல்லா சொல்ல முடியும்னு நான் உறுதிட்டு சொல்ல முடியும். கண்டிப்பா ரொம்ப எக்ஸலண்டா இந்த டைம்ல ஒரு 1 ஹவர்ல வந்து இவ்வளவு விஷயங்களை நீங்க கொண்டு வந்தது எங்களுக்கு வெரி வெரி ஹாப்பி. கண்டிப்பா உங்களை நாங்க பயன்படுத்திக்குவோம், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அது உங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்க வந்து கண்டிப்பா நாமக்கல் அல்லது ஆத்தூர் இது மாதிரி பர்சனலா நாளைக்கு இந்த பேண்டமிக் முடிஞ்சு ஓபன் ஆன உடனே எங்க எல்லா மெம்பர்ஸும் உங்களை பார்த்து பல கேள்விகளை கேட்கணும்னு விரும்புறாங்க. ஏன்னா நீங்க லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப வச்சிருக்கீங்க. அது இல்லாம பேசிக்கா நீங்க அட்வொகேட் இல்ல, MA படிச்சிருக்கீங்க, BSc படிச்சிருக்கீங்க, பல அனுபவங்களை உங்க கூட வச்சிருக்காதால கண்டிப்பா நாங்க நேரடியா உங்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கோங்க. எங்களோட கெஸ்டா வந்து உங்களை நாமக்கலுக்கு நீங்க இன்வைட் பண்றோம், ஆத்தூருக்கு இன்வைட் பண்றோம். இந்த மீன் டைம் எங்க நண்பர் நம்ம இவரு சேலம் சாப்டர் சேர்மன் வந்து பல்வேறு விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சாரு. அதெல்லாம் கண்டிப்பா அவர்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லுங்க. ஃபீஸ் வாங்காம கண்டிப்பா எங்க மோகன் சார் வந்து அவர் செய்ய மாட்டாரு. ஆனா நீங்களும் அதை வந்து கண்டிப்பா வாங்கிக்கீங்கன்னா அவர் பக்கா வெரி பக்கா பிசினஸ் மேன் ஆஃப் தி நாமக்கல் அண்ட் சேலம் ஏரியா. அப்புறம் எங்க நண்பர் இல்ல எங்க மோகன் சார் வந்து எல்லா கேள்வியும் அவர் வந்து ஜுவல்லரியில எப்படி பண்றது, அதுல எப்படி பண்றது எல்லாத்தையும் கேட்டாரு. அதுக்காக சொல்றேன். அதனால எல்லாத்தையும் ஃபீஸ் வாங்கிக்கிங்க, ஒன்னையும் ஃபீஸ் வாங்காம பண்ணாதீங்க அவருக்கு மாத்திரம். அப்புறம் எங்க ஆத்தூர் செல்வமண்ணாவுக்கும் மற்ற நம்ம கேப்டனுக்கும் மற்ற டீம் மோகன் மற்றும் வெங்கட்ராமன் சார் எல்லாருக்கும் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அவரு சார் சொல்லுவாரு. அதாவது அர்ஜுனனுக்கு வில்லும் கன்சியூமருக்கு பில்லும் பாரு. எங்க தந்தையார் சொல்லுவாரு, வாடிக்கையாளர் ஒரு வாணிபம் ஒரு கோயில், வாடிக்கையாளர் தெய்வம் பாரு. வாணிபம் ஒரு கோயில், வாடிக்கையாளர் தெய்வம். சூப்பர் சூப்பர்ண்ணா. சார் மியூட் ஆயிட்டீங்க சார். டப்பாவாலால வரும்போது அவங்க சொன்னாங்க, அதாவது நாங்க வந்து காடுக்கு சர்வீஸ் பண்றதா நினைச்சுதான் இந்த 5000 பேரும் நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்ம சைனால சொல்லும்போது ஹெவன் ஆஃப் மேண்டேட் ஆஃப் ஹெவன் சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போறோம். நமக்கு எல்லாருக்கும் மேல நமக்கு டெய்லி அளக்குறவங்க வந்து கன்சியூமர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ். அவங்கள நல்லா தக்கப்படியா வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பா இது எங்க வியாபாரிகளுக்கு எல்லாருக்கும் உறுதுணையா இருக்கும். இன்னைக்கு எங்க நாமக்கல் வியாபாரத்தினுடைய செக்ரட்டரி எல்லாம் சங்கத்தோட ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி எல்லாம் லைன்ல இருக்காரு. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களை நாங்க நேரடியா சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். எங்களுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் அல்ல நாமக்கல் ஆஞ்சநேயர் அருள் புரிவார் உங்களுக்கு. தேங்க்யூ டெஃபினெட்லி. Thank you Ganesan sir. Thank you Ganesan sir. Thank you for all the chapter chairman for joining us on behalf of MMA Group and Vijay Kumar. Thanks to everybody. Next program வந்து இப்போ டேட் வந்து 20ஆம் தேதி 20th October எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் திரு நிர்மல் அவர்கள் பேசுவாங்க. சர்வ் டு சக்சீட். தேங்க்யூ சார். அபிலிட்டி அப்படின்னு பேரு. அவர் வராரு. அதனால அதை எதிர்பார்க்க சார். அவர் ஹெல்த் பரவாயில்லையா? பரவாயில்ல, இஸ் ஓகே சார். மோகன் சார். தேங்க்யூ. விஜயகுமார் சார், anything from your side sir? Hey, extra is Nirmal is very good. ஏன்னா வீட்ல இருந்தானே பேச போறாரு, டிராவல் தான் பண்ண மாட்டாங்க. சோ வீட்ல இருந்து பேசுறது கம்ஃபர்டபிள். சார் உங்களை பத்தி கூட எக்ஸ்பிளைன் சொல்றாரு. நீங்க வெயிட் லாஸ்க்கு பல்லாவரம் வந்தீங்கல்ல சொல்றாரு. நீங்க இல்ல மோகன். நீங்க மோகன் தனியாவே கிளாஸ் எடுக்கறாருங்க சார். வெயிட் லாஸ்க்கு சேலத்துல ஒரு பெரிய கிளாஸ் வச்சிருக்காரு. எடுத்தலாம். நல்லா மாறிட்டாரு.